ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் வந்தேஹம் வரதார்யம் தம் வத்சாபிஜனபூஷணம் பாஷ்யாம்ருதப்பிரதானாத்யः சஞ்சீவயதி மாமபி ஸ்ரீமதே வாத்ஸ்யவரதார்ய மகாதேசிகாய நமः. இன்றைய தினம் உத்தமமான சித்திரையில் சித்திரை நாள். சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியரான நடாதூர் அம்மாள் என்று சொல்லக்கூடிய வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமியினுடைய திரு அவதார நன்னாள். இந்த வாத்ஸ்ய வரதகுருன்னு சொல்லக்கூடிய நடாதூர் அம்மாள் நம்முடைய சுவாமி தேசிகனுக்கு பிராச்சாரியராகவும் அவருடைய ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளாருக்கு ஆச்சாரியராகவும் எழுந்தருளியிருந்த ஆச்சாரிய சார்வபௌமர். இந்த சுவாமியினுடையதான வைபவத்தை அவருடைய திருநட்சத்திர சுதினமான இன்று அனுபவிக்க பிராப்தமாகிறது. நம் ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படின்னு ஒரு பிரசித்த ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தாரு. அந்த சுவாமியினுடைய மருமான்கள், அந்த சுவாமியினுடைய சகோதரிகளினுடைய குமாரர்கள் ரெண்டு சுவாமிகள் பிரசித்தாலா இருந்தா. மேலையகத்தாழ்வான் அப்படின்னு ஒரு சுவாமி, கீழேகத்தாழ்வான் ஒரு சுவாமி. மேலையகத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு வரதாச்சாரியர்னு திருநாமம், கீழையகத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு கிருஷ்ணமாச்சாரியர்னு திருநாமம். இந்த ரெண்டு சுவாமிகள் மூலமா தான் ஸ்ரீமன்னாத முனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு ராகம் தாளம் எல்லாம் அமைத்து இசையமைத்து லோகத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தை பரப்பினார். காலம் வலம்புரி அண்ண நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுவது ஸ்ரீமன்னாத முனிகளை இந்த ரெண்டு அடியார்கள் மூலமாக அருளி செயலை பரப்பியதனுடைய நோக்கம்தான். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரான மேலையகத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய வரதாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரர் நிர்மலதாசர்னு சொல்லக்கூடிய சுவாமி. அவர் குமாரர் ஞான வராகாச்சாரியர். அவருடைய குமாரர் குருகேஷர்னு சொல்லக்கூடிய குருகை காவலப்பன். இந்த திருக்குறுகை காவலப்பன்னு சொல்லக்கூடிய சுவாமிதான் ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்திலே அஷ்டாங்க யோக ரகசியத்தை பயின்று அதிலே சித்தி பெற்று திருவேங்கடமுடையானை பல காலம் யோகத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்து திருமலையிலேயே திருநாடலங்கரித்த சுவாமி. அந்த திருக்குறுகை காவலப்பனுடைய குமாரர் மகாதயாதீஷர்னு சொல்லக்கூடிய சுவாமி. அவருக்கு சுவாமி ராமானுஜருடைய திருத்தகப்பனார் கேசவ சோமயாஜி தன்னுடைய குமாரத்தியான கமலாம்பான்னு சொல்லக்கூடிய அம்மங்காவை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்திருந்தார். இந்த மகாதயாதீஷர்னு சொல்லக்கூடிய சுவாமி பெரிய ஞானி. இவர்தான் நடாதூர்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரத்தை பிரதிஷ்ட பண்ணி அங்க வாசம் பண்ணி கொண்டு வந்தார். நடாதூர் அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர பிற தெய்வங்களை நாடாதவர்கள் வசிக்கும் ஊர். நாடாதார் ஊர், அது அப்படி சுருங்கி நடாதூர் ஆயிடுத்து. என்ன நாடாதார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நாடாதவர்கள் வசிக்கக்கூடிய ஊர் நடாதூர். இந்த நடாதூர்கார சுவாமிகள் எல்லாம் வசந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவா. ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு என்ன அப்படி வசத்தின்னா, ஸ்ரீவத்ச மகரிஷியானவர் பெரிய பிராட்டியாரான லக்ஷ்மி தேவியினுடைய ஞான பாலை அருந்தியவர். அவர் குழந்தையா பிறந்த போது அவர் தாயார் அவரை விட்டுட்டு போயிட்டா. அப்ப பசியில் அழுதுன்னு இருந்த குழந்தைக்கு லக்ஷ்மி தேவியானவள் ஞானப்பால் புகட்டினாள் அப்படின்றதாக புராணம் தெரிவிக்கிறது. அப்படி தாயாருடைய அனுகிரகத்தினாலே அவள் பால் உண்டபடியினாலே மகாஜ்ஞானியா இருந்தார். ஒரு சமயம் எது பரதேவதை அப்படின்னு ரிஷிகளுக்குள்ள விசாரம் வந்த போது இந்த ஸ்ரீவத்ச மகரிஷி தான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு ஸ்தாபித்தார். ஆகையினாலே இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே அவதாரம் பண்ணின மகான்கள் அனைவருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதைன்னு சொல்லக்கூடியதான பரதேவதா பாரமார்த்திய ஞானம் பிறவியிலேயே உண்டு. அப்பேற்பட்ட வசந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே நடாதூர்னு சொல்லக்கூடியதான உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரத்தை ஸ்தாபித்த சுவாமி மகாதயாதீஷர்னு சொல்லக்கூடிய சுவாமி. அவருடைய திருக்குமாரர் தான் வரத விஷ்ணுவாச்சாரியர்னு சொல்லக்கூடிய நடாதூர் ஆழ்வான். இந்த மகாதயாதீஷர் நடாதூர் அக்ரஹாரத்தை பிரதிஷ்ட பண்ணினாரு. அவருடைய குமாரர்ல இருந்துதான் அந்த பரம்பரைக்கு நடாதூர்னு சொல்லக்கூடியதான விவகாரம் ஏற்படுறதா குரு பரம்பரையிலிருந்து தெரியுது. இந்த நடாதூர் ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமி யாரு? சுவாமி ராமானுஜருடைய மருமான். சுவாமி ராமானுஜருடைய சகோதரியைத்தான் மகாதயாதீஷர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய குமாரர் நடாதூர் ஆழ்வான் ராமானுஜருடைய மருமான்களில் ஒருவர். அவர்
ராமானுசரை ஆசிரியத்து அவரிடத்திலேயே வேதாந்தம் என்ன, பகவத் விஷயம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன எல்லாத்தையும் காலக்ஷேபம் பண்ணி அதி உத்தமமான ஆச்சாரிய சிரேஷ்டராக திகழ்ந்தவர் நடாதூர் ஆழ்வான். அதோடு கூட சுவாமி ராமானுஜருக்கு மிகவும் நெருங்கிய உத்தமமான சிஷ்யர்கள்ல ஒருத்தராகவும் திகழ்ந்தார் நடாதூர் ஆழ்வான். அதனால ராமானுஜர் தான் நியமித்த 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவராக நடாதூர் ஆழ்வானை நியமித்தார். அதைவிட ஒரு படி ஏத்தம், அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள்ல சுவாமி ராமானுஜர் 4 சுவாமிகளை ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியாக நியமித்தார். அதிலே நடாதூர் ஆழ்வானும் ஒருத்தர். இப்படி 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவராகவும் அதிலே 4 ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவராகவும் பொழிந்தவர் நடாதூர் ஆழ்வான்னு சொல்லக்கூடிய வரத விஷ்ணுவாரிய மகாதேசிகன். இதை விட சத்தியா இந்த சுவாமி பண்ணின கைங்கரியம் ஒன்னும், ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் அருளி செய்தாரே, இப்ப ஸ்ரீபாஷ்யம்னு சொல்றோமே, அந்த கிரந்தம் அவதரிக்கிற சமயத்துல ஆச்சாரியரான ராமானுஜர் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வானும் நடாதூர் ஆழ்வானும் அதை பட்டோலப்படுத்துவா, ஓலையில எழுதுவா அப்படின்னு குரு பரம்பரை தெரிவிக்கிறது. மகான்கள்லாம் சொல்றா. அப்படி ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோலைப்படுத்தக்கூடியதான உத்தமமான கைங்கரியத்திலே ஈடுபட்டவர் இந்த நடாதூர் ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமி. ராமானுஜரிடத்திலேயே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி அவராலேயே ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதினு நியமிக்கப்பட்ட இந்த சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்ய ஞானம் அபரிமிதமா இருந்ததுன்னு சொல்லுவா. இவர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யமாகிற விளக்கினாலே இந்த லோகத்திலே பரவியிருந்த அஞ்ஞான இருளை நீக்கிய சூரியன் போன்று எழுந்தருளி இருந்தார்னு குரு பரம்பரை சொல்றது. இப்படி வசந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே நடாதூர் ஆழ்வானுடைய திருக்குமாரரான தேவராஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கும், ஆத்ரேய கோத்திரத்தில் லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மங்காருக்கும் கல்யாணமாச்சு. இவா 2 பேருக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. இந்த தேவராஜாச்சாரிய சுவாமிக்கோ வயசாயிண்டே போறது. இவா 2 பேருக்கும் ஒரு மனக்கவலை. என்ன கவலைன்னா, தங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்ற கவலை இல்லை இவாளுக்கு. உத்தமமான ராமானுஜரிடத்திலிருந்து வந்த ஸ்ரீபாஷ்ய சம்பிரதாயத்தை நடாதூர் ஆழ்வான் லோகத்திலே பரப்பினார். அதை தன் குமாரரான தேவராஜாச்சாரியருக்கு சொல்லி வைத்தார். அந்த ஸ்ரீபாஷ்ய செல்வத்தை தேவராஜாச்சாரியர் அவருக்கு ஒரு குழந்தை இருந்தா அவர் மூலமா லோகத்துல பரப்பலாம் ஒன்னும். அப்படி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதித்துவம் குறைந்து விடுகிறதே, நடாதூர் ஆழ்வானுடையதான வம்சம் இதோட முடிஞ்சிடும் போல் என்ற ஒரு கவலை இவாளுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் ராமானுஜ சித்தாந்தத்திற்கும் நம்மளால ஒரு பங்காற்ற முடியல என்ற கவலை. 2 பேருமா சேர்ந்து தங்களுடைய குலதெய்வமான தேவப்பெருமாளிடத்திலே அழுது புலம்பினார்கள். இவாள்லாம் பிறந்து வாசம் பண்ணதெல்லாம் காஞ்சிபுரம். நடாதூர் அம்மாள் அவதாரம் பண்ணதும் சரி, நடாதூர் அம்மாளுடைய திருத்தகப்பனார் அவதாரம் பண்ணது இதெல்லாம் காஞ்சிபுரம். நடாதூரார் எல்லாருக்கும் கண்கண்ட குலதெய்வமாக விளங்கியவன் காஞ்சி தேவப்பெருமாள் தான். காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவில்ல வாசம் பண்ணிட்டு இருந்த இந்த தேவராஜாச்சாரிய சுவாமியும் லட்சுமி அம்மங்காரும் தேவப்பெருமாள் சன்னதியில போய் அழுது பிரார்த்திக்கிறார். அடியவங்களுக்கு குழந்தை செல்வத்தை அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, உடனே தேவப்பெருமாள் இவாளுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி இவாளுக்கு குழந்தையை அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டான். ஒரு நாள் பிராத்த காலத்துல இந்த லட்சுமி தேவின்னு சொல்லக்கூடிய அம்மங்கா ஒரு கனவு கண்டா. அந்த சொப்னத்திலே சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டு ஒரு திவ்ய புருஷன், நித்திய சூரியாட்டமா ஒரு புருஷன் சொப்னத்துல சேவை சாதித்து கையில ஒளி வீசக்கூடிய பிரகாசிக்கிற ஒரு மாணிக்க கல் எடுத்துட்டு வந்து இந்த அம்மங்காவண்ட கொடுக்கிறார். கொடுத்து இது பெருமாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இவாளும் பக்தியோட வாங்கிக்கிறா. வாங்கி அதை அவ வாயில போட்டு விழுங்குறதுக்கு முன்னால அதுவே அவளுடைய வயிற்றுல போய் புகிற மாதிரி ஒரு சொப்னம் கண்டா. கண் விழிச்சு பார்த்தா சொப்னம்னு தெரியறது. பிராத்த கால சொப்னம். பெருமாளை நேற்று பிரார்த்திச்சுட்டு வந்தோம், இன்னைக்கு அனுகிரகமாயிருக்கு, பெருமாள் அனுகிரகம் பண்றாருன்னு புரிஞ்சுனுட்டா. இருந்தாலும் பர்த்தாவினிடத்துல சொல்லணும்னு ஆத்துக்காரரான தேவராஜாச்சாரிய சுவாமி கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அந்த சுவாமி சாதிச்சார், பகவானிடத்துல நேற்று போய் பிரார்த்திச்சுட்டு வந்தோமே, அதுக்கு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான் குழந்தை பிறக்கணும்னு. உனக்கு விசேஷமா ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறக்க போறது, மாணிக்க மாட்டமா ஒரு குழந்தை பிறக்க போறது. அதனாலதான் அந்த திவ்ய புருஷன் மாணிக்கத்தை கொண்டாந்தும் வயத்துல புகுத்தி இருக்கான். இது பகவான் தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடினார். அதுல இருந்து அந்த அம்மங்கா திருவயிறு வாய்த்தா, கர்ப்பவதியானா. அவளுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுடைய வாசல் படிகளை காவல் காக்கக்கூடிய துவாரபாலகர்கள்ல சுபத்திரர்னு சொல்லக்கூடிய ஒரு துவாரபாலகரினுடைய அம்சமாக
கலி தொடங்கி 4267வது பார்த்திப வருஷம், அதாவது கிபி 1185வது வருஷம், ஒரு சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் திங்கட்கிழமை ரிஷப லக்னத்தில் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்திலே ஒரு அற்புதமான மாணிக்கத்தை போன்று ஒளி வீசக்கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் நம்முடைய சுவாமி நடாதூர் அம்மாள். இவருடையதான அவதாரத்தை 3000 படி குரு பரம்பரையிலே திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி வர்ணிக்கிறார். சைத்ரே சித்ரோத்பவம் காஞ்சியாம் தேவராஜ குரு சுதம் சுபத்ராம்சம் குருத்தம்சம் வாட்சியம் வரதமாஸ்ரயே அப்படின்னு கொண்டாடுறார். சித்திர மாசத்திலே சித்திரா நட்சத்திரத்திலே காஞ்சியிலே தேவராஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய குமாரராக, சுபத்ரர்னு சொல்லக்கூடிய நித்தியசூரியனுடைய அம்சமாக வாத்சியரா ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவரான இந்த வரதாச்சாரியர் அவதாரம் பண்ணினார். அவரை அடியன் சரணாகதி பண்றேன்னு சொல்லக்கூடியதான உத்தமமான ஸ்லோகம் இது. திருத்தகப்பனாரான தேவராஜாச்சாரிய சுவாமியும் குழந்தைக்கு பண்ண வேண்டிய ஜாத கர்மா முதலான சம்ஸ்காரங்களை எல்லாம் தகுந்த காலத்துல பண்ணி முடிச்சார். தேவ பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த குழந்தை பிறந்தபடியினாலே அவனுடைய திருநாமமான வரதன் அப்படின்ற பெயரையே குழந்தைக்கு சூட்டினான். நடாதூர் அம்மாளுக்கு வரதன் அப்படின்றது பெரியவா பெத்தவாயிட்ட பெயர். அவர்தான் பிற்காலத்திலே நடாதூர் அம்மாள் என்றும் வாத்ஸ்ய வரதாச்சாரியர் என்றும் பிரசித்தமாக விளங்கிய ஆச்சாரிய சார்வபௌமர். இந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பரம தேஜஸ்வியா வளர்ந்துட்டே வந்தது. அப்பேற்பட்ட இந்த குழந்தை கோத்திர ரிஷியான ஸ்ரீவத்ச மகரிஷியை போலவே பெருமாள் பிராட்டியினிடத்துல அதீதமான பக்தியோடு கூட இவாதான் பரதத்துவம் என்பதை உணர்ந்த குழந்தையா, உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தையா விளங்கிட்டு வந்தது. இதே சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர் மதுரகவிகள். அவரை போலவே ஆச்சாரிய பக்தியில் சிறந்து விளங்கியது இந்த குழந்தை. ஆச்சாரியரான எங்களாழ்வானுக்கு சொந்த குமாரராக இருந்து கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணினதினாலே மதுரகவிகள் எப்படி சுவாமி நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணினாரோ அந்த நிலையை எய்திய குழந்தை. அதனால மதுரகவி ஆழ்வார் திருநட்சத்திரத்துல பிறந்ததும் இந்த குழந்தைக்கு பின்னால சார்த்தகமாச்சுன்னு சொன்னா அது சத்தியமே தவிர ஒரு ஸ்துதி அல்ல. ஸ்ரீமன்னாதமுனிகளுடைய மருமான் அவர் தொடங்கி நடாதூர் ஆழ்வான், இந்த தேவராஜாச்சாரியர், நடாதூர் அம்மாள் அப்படின்னு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நடாதூர் அம்மாளுடைய வம்சமானது மகா வித்வான்களாலும் பரமைகாந்திகளாலும் பண்டிதர்களாலும் ஆச்சாரிய புருஷர்களாலும் நிறைந்து விளங்குகிறதுன்றதை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு உத்தமமான வம்சம். இந்த குழந்தைக்கு திருத்தகப்பனாரான தேவராஜாச்சாரியரே பாடம் எல்லாம் சொல்லி வைக்கலாம் அப்படின்னு அந்த கால வழக்கப்படி ஆத்திலேயே சுவாமி பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். தமிழ் என்ன, சம்ஸ்கிருதம் என்ன, காவியங்கள் என்ன, நாடகங்கள் என்ன, சாஸ்திரங்கள் என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுத்தார். 7வது வயசுல குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைத்தார். உபநயனம் பண்ணி வச்சுட்டு திருத்தகப்பனாரே குழந்தைக்கு வேதமும் ஓதி வைத்தார். குழந்தை திருத்தகப்பனாரிடத்திலேயே வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டோ ஆழ்வார்களுடைய அருளி செயல் ஸ்ரீமன்னாத முனிகள் மூலமா மேலையகத்தாழ்வான் வழியா இவளுடைய வம்சத்திற்கு சொத்தா குலதனமாக இருக்கக்கூடிய அருளி செயலையும் திருத்தகப்பனாரே குழந்தைக்கு பூரணமா சொல்லி வைத்தார். நடாதூர் அம்மாள் வேதத்தையும் அருளி செயலையும் பூரணமா திருத்தகப்பனாரிடத்திலேயே கற்று தேர்ந்தார். அதோடு கூட சாமானிய சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வியாக்கரண சாஸ்திரம் என்ன, தர்க்க சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, இதெல்லாமும் கூட திருத்தகப்பனாரே குழந்தைக்கு சொல்லி வைத்தார். இப்படியே குழந்தை வித்யாபியாசம் பண்ணி கொண்டு வருகிற நாளிலே ஒரு நல்ல நாளில் இவ ஸ்வயமாச்சாரியாலும் சிம்ஹாசனாதிபதிகளுமானபடியினாலே ஆத்திலேயே சமாசயனம் பண்ணிக்கொள்கிற வழக்கம் இருக்கிறபடினாலே இந்த தேவராஜாச்சாரிய சுவாமியே குழந்தையான வரதனுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி வைத்து முதல் ஆச்சாரியனானார். திருத்தகப்பனாரிடத்திலேயே அம்மாளுக்கு சமாசயனம் ஆச்சு. அதுல இருந்து அம்மாள் ரகசிய மந்திரங்களை எல்லாம் விடாம ஜபம் பண்ணிண்டு அனுபவிச்சுண்டு வந்தார். அப்போ ஒரு நாள் குழந்தைக்கு சமாசயனம் எல்லாம் எடுத்து இனி குழந்தைக்கு நம்முடைய குலதனமான ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடங்க திருத்தகப்பனார் திருவுள்ளம்பத்தினார். இந்த நடாதூர் வம்சத்தவர்களுக்கு 2 குலதனம். ஒன்னும் ஸ்ரீமன்னாத முனிகள் மூலமா இவாளுக்கு வந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அருளி செயல். இன்னொன்னும் ராமானுஜர் மூலமா இவாளுக்கு அனுகிரகமான ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியதான வேதாந்த சாஸ்திரம். இதுல அருளி செயலை குழந்தைக்கு சொல்லி வச்சாயிடுத்து. இப்ப தகுந்த பருவம் சமாசயனம் எல்லாம் கூட ஆயிடுத்து. குழந்தைக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை சாதிக்கணும்னு ஒரு நல்ல நாள் பார்த்து திருத்தகப்பனாரான தேவராஜாச்சாரிய சுவாமி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை சொல்ல ஆரம்பித்தார்.
அதுக்கு முன்னால பல விஷயங்களை அப்பாவாண்ட கத்துண்டாரே சுவாமி. அப்போவே இந்த குழந்தையினுடைய கற்பூர புத்தி எதை சொன்னாலும் அப்படியே புடிச்சுக்கிறது, மனசுல வச்சுக்கிறது, அதை நல்லா கிரகிக்கிறது, சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, எப்ப கேட்டாலும் கேட்ட விஷயத்த திரும்ப சொல்றது, நினைவு கூர்வது, இந்த மேதா விலாசத்தை எல்லாம் பார்த்தார் திருத்தகப்பனார். இப்பேற்பட்ட குழந்தைக்குத்தான் அவசியம் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லி வைக்கணும், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கக்கூடியதான எல்லா சாமர்த்தியமும் குழந்தைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள்ல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடங்கினார். அப்போ வயசாயிடுத்து சுவாமிக்கு. தேவராஜாச்சாரிய சுவாமிக்கு ரொம்ப வயசாயிடுத்து, ரொம்ப நாள் குழந்தை இல்ல, வம்சம் தழிக்கணும்ன்றதுக்காக பெருமாளை பிரார்த்திச்சார். கடைசி காலத்துல பகவத் அனுகிரகத்தினால குழந்தை பிறந்தது. இனியும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை நீட்டி முழக்கி இவாள்லாம் காலக்ஷேபம் பண்ண மாதிரி, ராமானுஜர் காலக்ஷேபம் சொன்ன மாதிரி, நடாதூர் ஆழ்வான் காலக்ஷேபம் சொன்ன மாதிரி எல்லாம் காலக்ஷேபம் சாதித்தால் வயசாயிண்டே போறது, காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ண முடியாது. அதனால யதாவஸ்திதமா முடிஞ்ச மட்டும் சுருக்கமா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு அந்த சுவாமி திருவுள்ளம் பத்தினார். திருவுள்ளம் பத்தி முதல் நாள் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் மங்கள ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு முதல் மங்கள ஸ்லோகத்தை ஆரம்பித்து அதுக்கான அர்த்த விசேஷங்களை எல்லாம் காலக்ஷேபமா சாதித்தார் சுவாமி. அவர் சாதித்து முடிச்சதுதான் தாமதம். உடனே சிஷ்யரான நம்ம நடாதூர் அம்மாள் வரதாச்சார சுவாமி ஒரு வார்த்தை கேட்டார். அப்பா, இந்த ஸ்லோகத்துல எல்லா உலகங்களையும் படைத்து காத்து ரட்சிக்கிறவன் அப்படின்னு பெருமாளை பத்தி பாஷ்யக்காரர் சாதிக்கிறாரு. அதுல எல்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு அகிலன்ற பதத்தை பயன்படுத்தி இருக்காரு. சகலன்னு சொன்னாலும் எல்லாம்னு தான் அர்த்தம், நிக்கிலன்னு சொன்னாலும் எல்லாம்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிறச்ச சகல நிக்கல இந்த பதங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் அகிலன்ற பதத்தை மாத்திரம் சுவாமி கையாண்டு இருக்கார்? இந்த மூணு வார்த்தையில ஏதான ஒரு வார்த்தை இருந்துட்டு போட்டோன்ற ஒரு காரணம் தானா, அல்லது விசேஷமா ஏதானும் திருவுள்ளம் உண்டா அப்படின்னு இத்தனை சூக்ஷ்மமான கேள்வியை முதல் நாள் மங்கள ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சையே கேட்டார் இவர். இப்போ திருத்தகப்பனாருக்கு ரெண்டு எண்ணம் தோணித்து. ஒன்னும், இப்படி காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிற போது ஆச்சாரியர் இடத்துல பயம் இல்லாம வெடுக்குன்னு குழந்தை கேள்வி கேட்டு கொடுத்து இந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாது அப்படின்னு வருத்தப்பட்டாராம். இது சாதாரண விஷயம். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இப்படி கற்பூர புத்தியா சூக்ஷ்ம புத்தியா ஒரு விஷயத்தையும் ஆழங்கால் பட்டு யோசித்து முதல் நாள் காலக்ஷேபத்துல மங்கள ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சேயே இதுவரைக்கும் கத்துக்கொண்ட வியாக்கரண சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், இந்த ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி இப்படி ஒரு சூக்ஷ்ம கேள்வியை கேட்கிறானே குழந்தை, இந்த குழந்தை எனக்கு சின்ன வயசுலயே பிறந்திருக்க கூடாதா? அப்படி பல வருஷத்துக்கு முன்னால இந்த குழந்தை எனக்கு பிறந்திருந்தா ராமானுஜர் எப்படி நடாதூர் ஆழ்வானுக்கு காலக்ஷேபம் சொன்னாரோ, நடாதூர் ஆழ்வான் எப்படி அடியனுக்கு காலக்ஷேபம் சொன்னாரோ, அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு அம்சம் விடாம நீட்டி முழக்கி நன்னா காலக்ஷேபம் சொல்லியிருக்கலாமே. இப்படி ஆர்வமா கிரகிக்கிற குழந்தைக்குத்தானே நீட்டி முழக்கி நன்னா ஆழங்கால் பட்டு சொல்லணும். ஆனா எனக்கும் ரொம்ப வயசாயிடுத்து, எப்ப பெருமாள் என்ன கூட்டுப்பான்னு தெரியாது, இந்த சமயத்துல குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வயசாயிடுத்துன்றதுக்காக குழந்தைக்கு விஷயத்தை சுருக்க சொல்லி வைக்கவானா. நடாதூர் ஆழ்வானுடைய குலம் ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்றதுல பேர் போன குலம். இந்த குழந்தை மூலமா ஸ்ரீபாஷ்யமானது தழைக்கணும். ஆகையினால இந்த குழந்தைக்கு பிராச்சீன ரீதியில எல்லா விஷயங்களையும் கொட்டி வைக்கும்படியான ஒரு சுவாமி கிட்ட அனுப்பி காலக்ஷேபம் பண்ண வைக்கணும்னு மனசுல நினைச்சுட்டார். அப்போ தினவடங்க சொல்லுவான் திருவெள்ளரை சோழியன் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்தது. திருவெள்ளையரையிலே முன்குடுமி சோழிய அந்தனர் பரம்பரையிலே அவதாரம் பண்ணின சுவாமி எங்களாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், விஷ்ணு சித்தர்னு திருநாமம் அவருக்கு. விஷ்ணு புராணத்துக்கு 6000 படி வியாக்கியானம் எல்லாம் பண்ணின சுவாமி. திருக்குறையை பிரான் பிள்ளானுடைய சிஷ்யர் அந்த சுவாமி. அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கக்கூடியவர். அந்த மகானிடத்துல இந்த குழந்தை அனுப்பி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்டா இந்த குழந்தை பெரிய மகாவித்வானா வரும்னு திருத்தகப்பனாருக்கு திருவுள்ளம். அப்போ குழந்தைய கூட்ட சொல்ற, கண்ணா எனக்கு வயசாயிடுத்து, நீ கேட்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றதுக்கு எனக்கு உடம்புல சக்தியும் இல்ல, ஆயுசும் போராது. ஒரு பெரிய மகான் இருக்கார் திருவள்ளரையில ஸ்ரீரங்கம் பக்கத்துல, அங்க உன்னை அனுப்புறேன். அந்த சுவாமி உனக்கு ஒரு சம்சயமும் வராதபடி எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும்படியா உத்தமமான ரீதியில காலக்ஷேபம் சாதிப்பார், நீ அங்க போ அப்படின்னு சொல்ல, சின்ன குழந்தை ஒன்னும் அப்பா விட்டு போறதுக்கு ஆத்த விட்டு போறதுக்கு மனசு இல்ல, நாங்கெல்லாம் போகமாட்டேன், நீயே காலக்ஷேபம் சொல்லுவோம், நான் அங்க போலேன்னு எடுத்து குழந்தை. சரி,
இந்த குழந்தை சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறது, இதுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு திருத்தகப்பனார் என்ன பண்ணினாராம், அந்த எங்களாழ்வானை பத்தி உனக்கு சொல்றேன் கேளு. ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வானும் நடாதூர் ஆழ்வானும் அதை எழுதிண்டு வந்தா. கூரத்தாழ்வானுக்கு திருக்கண் பார்வை பறிபோன போது அவரால் எழுத முடியாத போச்சு. அப்போ நடாதூர் ஆழ்வான் ஒருத்தரா எழுதுறது சிரமம்னு சொல்லி இளம் வயசுலே இருந்த எங்களாழ்வானைத்தான் துணைக்கு கொண்டார். அப்போ அவருக்கு எங்களாழ்வான்னு பேர் கிடையாது, விஷ்ணு சித்தர்னு தான் பேரு. அவர் அந்த சின்ன வயசுல இளம் வயசுல ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை எல்லாம் கிரகித்து கூரத்தாழ்வான போல ஆச்சரியமா எழுதினார். அதை பார்த்துட்டு ராமானுஜரே இவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு கூரத்தாழ்வானை போல, ஒரு நடாதூர் ஆழ்வானை போல இவர் எங்கள் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தார். கூரத்தாழ்வான் எப்படி மகா மேதாவியோ, நடாதூர் ஆழ்வான் எப்படி மகா ஞானியோ, அந்த மாதிரி தான் எங்கள் ஆழ்வானும்னு சொல்லி ராமானுஜர் எங்கள் ஆழ்வான் அப்படின்னு கொண்டாடினார். அப்படி ராமானுஜர் வாக்காலேயே இளம் வயசுலேயே எங்கள் ஆழ்வான்னு பட்டம் வாங்கின சுவாமி, அந்த சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணா உனக்கு பூரணமான ஞானம் கிடைக்கும். ஏன்னா வயசுல சின்னவர் அவர், அவருக்கு நிறைய நாள் ஆயுசு இருக்கு. அந்த சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணா நீ பூரணமா கத்துக்கலாம், அங்க போ, நான் காரணமா தான் சொல்றேன்னார். இவர் குழந்தையானபடினால தாயார் தோப்பனார பிரியறதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்போ கோவில்ல பெருமாளை சேவிக்க போறச்ச பெருமாள் சன்னதியில அசரேரி வாக்கு கேட்டதான். இந்த வரதன்னு சொல்லக்கூடிய குழந்தை திருவள்ளரையிலே எங்களாழ்வானிடத்துலதான் காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு பகவத் சங்கல்பம் இருக்கிறபடினாலே பகவத் சங்கல்பமா எடுத்து திருத்தகப்பனாரும் சொல்லிட்டார். பாஷ்யகாரரால பாராட்டப்பட்டவர். இந்த நடாதூர் அம்மாளுடைய தாத்தாவான நடாதூர் ஆழ்வானுடைய அனுகிரகத்திற்கு பூர்ணமான பாத்திரர். இப்ப ஏற்பட்ட சுவாமியிடத்துலதான் காலக்ஷேபம் கேட்கணும்னு ஒரு வழியா மனசை தேர்த்தின்ட்டு இந்த வரதாச்சார சுவாமி அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கம் புறப்பட ஆரம்பிச்சுட்டார். நடந்தேதான் போனோம். ஆச்சார அனுஷ்டானங்களை விடாம வழியில தீர்த்தாமாடிண்டு சந்தியாவந்தம் ஜப்பம் எல்லாம் பண்ணிண்டு தலை பண்ணி சாட்டுண்டு பரம பவித்திரமா தான் போயானோ, நடந்துதான் போயானோ. அப்படியே 7:30 ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு பக்கத்துல திருவள்ளரை கேள்விட்டார். திருவள்ளரைக்கு போய் எங்களாழ்வானுடைய திருமாலை எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போனார். அவர் திருமாளிகை வாசல்ல ஆத்து வாசல்ல போய் நிக்கிறார். கதவு ஒரு கழித்து சாத்தி வச்சிருந்தது. அந்த கதவுல அப்படி எட்டி பார்த்தா பரம தேஜஸ்வியா அப்படி பெருமாளாட்டமா பிரகாசிச்சுட்டு ஒரு சுவாமி ஏதோ புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கார், ஓலையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கார். அவர் தான் எங்களாழ்வான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர். இவர் தான் அந்த சுவாமின்னு தெரிஞ்சுட்டார். கதவை தட்டினார். சுவாமி உள்ளே இருந்து யாரு அப்படின்னார். நான் தான் வரதம் வந்திருக்கேன்னார் இந்த சுவாமி நடாதூர் அம்மாள். அப்படியா, யாரு அப்படின்னார் திரும்ப. நான் தான் வரதம் வந்திருக்கேன், காஞ்சிபுரத்துல நடாதூர் தேவராஜாச்சாரிய சுவாமியினுடைய குமாரன் அப்படின்னார். வந்தது யாருன்னு தெரிஞ்சுட்டார் அம்மாள். இருந்தாலும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமாச்சே, தகுந்த பக்குவத்துல தான் சொல்லணும்னு சொல்லிட்டு குழந்தைய பரீட்சை பண்றதுக்காக, குழந்தைக்கு ஸ்வரூப சிக்ஷை பண்றதுக்காக யாரா இருந்தா என்ன, நான் செத்த பிறகு வான்னு சொல்லிட்டார். சின்ன குழந்தை நான் செத்த பிறகு வான்னு சொல்றாரு. சுவாமி பரம்பயிச்சா விட்டு வந்தோமானா யாருக்கிட்ட காலக்ஷேபம் கேட்கறது, ஒன்னும் புரியலையேன்னு குழம்பித்து குழந்தை. திரும்பவும் கதவு தொட்டினார். நான் வரதம் வந்திருக்கேன்னார். நான் செத்த பிறகு வான்னார். ஒன்னும் புரியல. அங்க இருந்து நேர புறப்பட்டார். காஞ்சிபுரம் வந்தார். நடந்த விஷயத்தை எல்லாம் திருத்தகப்பனார் இடத்துல சொன்னார். என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு நன்னா கோர்வையா சொல்லு பார்க்கலான்னார் திருத்தகப்பனார். நான் தான் வரதம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் செத்த பிறகு வான்னு சொன்னார். எனக்கு புரியலன்னார் சுவாமி. நான் செத்த பிறகுன்னா சுவாமி பரம்பதிச்சா விட்டுன்னு அர்த்தம் இல்ல. நான் அப்படின்னு சொல்லக்கூடியதான அகங்காரம் ஒழிந்த பிறகுவா. அகங்காரம் ஒழிந்தாதான் ஞானம் பிறக்கும். அகங்காரம் ஒழிந்தாதான் பக்தி பிறக்கும். அகங்காரம் ஒழிந்தாதான் பகவத் அனுகிரகம் மனசிலே குடிகொள்ளும், பாகவத் அனுகிரகம் வேலை பண்ணும். இவா யார் எனக்கு சொல்றதுக்கு, இவா கிட்ட நான் ஏன் கத்துக்கணும், இவாளுக்கு என்ன தெரியும், நான் யார் தெரியுமா அப்படின்னு, நான் வசந்த குலத்திலே பிறந்தவன், வசந்த ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு, எனக்கு இத்தனை விஷயம் தெரியும் அப்படின்ற அகங்காரம் எல்லாம் துளியும் இல்லாமல் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர்னு ஆழ்வார் சாதித்தபடிக்கு நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு சொல்லக்கூடியதான பரிபக்குவம் இருக்க வேணுமே. அதுவும் எங்களாழ்வான் மாதிரி ஒரு பெரிய ஆச்சாரியர் இடத்துல காலக்ஷேபம் கேட்கணும், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கணும்னா எத்தனை பக்குவம் இருக்கணும். ஆகையினால நான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இங்க ஏதோ ஆத்துல நான் அப்பா உனக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீ வா போ அப்பான்னு எல்லாம் கூப்பிடுற, அதெல்லாம் வேற. அங்க சுவாமி இடத்துல போனா அடியேன் வரதன் வந்திருக்கிறேன், அடியேன் தாசன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் விஷயமா. சரி போறேன்னு திரும்பவும் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனார், திருவள்ளரைக்கு போனார். அதே மாதிரி கதவு ஒரு கழிச்சு சாத்தி வச்சிருந்தது. சுவாமி உள்ள புத்தகம் பார்த்துட்டு இருக்கார். எங்களாழ்வான் எப்பவும்
பெருமாள் திருவாராதனம், கோவில்ல பெருமாள் கைங்கரியம், பெருமாள் சேவை, அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ற சமயம் தவிர மத்த எல்லா சமயமும் ஏதாவது கிரந்தத்தை சேவிச்சுருப்பார், காலக்ஷேபம் சாதிச்சுருப்பார், பகவத் விஷயத்துல தான் ஈடுபட்டு இருப்பார். வீணா பொழுது கழிக்கிறவர் அல்ல. பார்த்தார், கதவு தட்டினார். யாருன்னு கேட்டார். அடியேன் தான் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னார். அடியேன் தான் வரதன் வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஒன்னும் அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னபிமானமும் கூடாதுன்னு ஆச்சாரியனுடைய திருவுள்ளம். அப்படியா, தானும் செத்த பிறகு வா அப்படின்னார். இப்ப விஷயம் புரிஞ்செடுத்து இருக்கு. திரும்பவும் காஞ்சிபுரம் வரைக்கும் போய் தோப்பனார் இடத்துல கேட்க வேண்டாம். ஓஹோ, அடியேன் தான் அப்படின்னு நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த தன்னபிமானம் தோற்ற சொன்னோமே அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது, அபச்சாரம் அப்படின்னு சுவாமி அடியேன் அடியேன் ஷமிக்க, அடியேன் தான் வரதன் வந்திருக்கேன் அப்படின்னார். அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா குழந்தை. ஆச்சரியமா ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற நடாதூர் ஆழ்வானுடைய பேரனாச்சே, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். உன் வரவை எதிர்பார்த்து தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ திரும்பவும் வருவேன்னு தெரியும், உன் தோப்பனார் உன்னை இங்க அனுப்புவேர்னு தெரியும், இது பகவத் சங்கல்பம், உனக்கு தான் காத்துட்டு இருக்கேன், வாடா குழந்தைன்னு ரொம்ப ஆசையா வாசலுக்கு வந்து குழந்தைய சேர்த்து கட்டின்ட்டார் ஆச்சாரியர். அத்தனை ஒரு அனுகிரக விசேஷம் முதல் முறை போய் சேவிக்கிறச்சேயே ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷம் நம்ம அம்மாளுக்கு உண்டு. அப்போ முறைப்படி விழுந்து சேவிச்சு அடியனுக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் அம்மாள். ஆச்சாரியர் எங்களாழ்வான் சொன்னார், அடியனுக்கு பசங்க இல்ல, நீ எனக்கு சிஷ்யனா மட்டும் இல்லாமல் பிள்ளையாகவும் இருந்து எனக்கு எல்லா பணிவிடைகளும் பண்ணி என்ன பாத்துக்கணும். நான் பரமபதி சுட்டா எனக்கு சம்ஸ்காரம் பண்றதுல இருந்து எல்லாம் நீ தான் பண்ணணும். இதுக்கு சரின்னு சம்மதம் சொன்னியானா உனக்கு நான் காலக்ஷேபம் சொல்றேன் அப்படின்னார். சுவாமி, தேவரியருக்கு பணிவிடை பண்றது சுசுரூஷ பண்றதெல்லாம் சிஷ்யனான அடியனுக்கு பாக்கியம். ஆனா தேவரியருக்கு குமாரராக இருந்து சரம சம்ஸ்காரம் எல்லாம் பண்றதுன்னா அது அடியேன் முடிவெடுக்க முடியாது. எங்க திருத்தகப்பனார் அதுக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர் சரின்னு ஒத்துண்டாரானா அப்படியே பண்றேன். நீங்க அனுமதி கொடுத்தா அடியன் காஞ்சிபுரத்துக்கு போய் அப்பாவண்ட விஷயத்த சொல்லி அனுமதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஆச்சாரியனை சேவிச்சுட்டா அவர் அனுமதியோட காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இங்க தேவராஜாச்சாரிய சுவாமி திரும்பவும் குழந்தைய பார்த்து, ஏண்டா கண்ணா திரும்ப வந்திருக்கேன்னார். ஒண்ணுமில்ல, சுவாமியின் இடத்துல பிரார்த்திச்சேன் காலக்ஷேபம் சாதிக்கணும்னு. சுவாமி எனக்கு பிள்ளையா இருந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணணும், சரம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும்னு சாதிச்சார். உங்களை கேட்காம அடியன் எப்படி பண்றது, அதனாலதான் உங்க கேட்கணும்னு வந்தேன் அப்படின்னார் சுவாமி. அவர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு, அவர் என்ன சொன்னாலும் பண்ணு, அவரிடத்துல காலக்ஷேபம் கேட்காம நீ திரும்ப வரக்கூடாதுன்னு சாதிச்சுட்டார் திருத்தகப்பனார். சரின்னு திரும்பவும் திருவள்ளரைக்கு போனார். போய் விழுந்து சேவிச்சுட்டு திருத்தகப்பனார் தேவரியருக்கு குமாரராக இருந்து எல்லா கைங்கரியங்களையும் சம்ஸ்காரங்களையும் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். ஆகையினால தேவரியர் அடியனுக்கு பரம கிருப்பையா காலக்ஷேபம் சாதித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து தொடங்கி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எங்களாழ்வான் ஆரம்பித்து நடாதூரம்மாளுக்கு சாதிக்கிறார். எங்க நடக்கிறதுன்னா, திருவள்ளரையிலே செந்தாமரை கண்ணன்னு சொல்லக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாளுடைய திருக்கோயிலிலே தாயார் சன்னதி முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்திலே எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கிறார் நடாதூர் அம்மாளுக்கு. இப்படி உத்தமமா இவருடைய அறிவு பசியை ஆற்றுவது போல இவருடைய சூக்ஷ்மமான விசாலமான மேதாவிலாசத்திற்கு தகுந்தபடி இவர் நாளைக்கு பலருக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை தெள்ளத் தெளிவாக கற்பிக்கும்படி, இவராலே ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஒரு வியாக்கியானம் அவதரிக்கும்படி ராமானுஜரிடத்திலிருந்து திருக்குறுகை பிரான் பிள்ளானிடத்திலிருந்து நடாதூர் ஆழ்வான் கூரத்தாழ்வான் முதலான ஆச்சாரியர்கள் திறத்திலிருந்து தான் அறிந்த ஸ்ரீபாஷ்ய சூக்ஷ்மங்களை எல்லாம் கொட்டி வைத்தார் எங்களாழ்வான் நடாதூர் அம்மாளுக்கு. அப்படி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பூர்த்தியானாவிட்டு கீதா பாஷ்யம், பகவத் விஷயம் மற்றும் சம்பிரதாய ரகசிய கிரந்தங்களை எல்லாம் எங்களாழ்வானிடத்திலே நடாதூர் அம்மாள் பூரணமாக காலக்ஷேபம் பண்ணி அத்தியனம் பண்ணினார். இந்த விசேஷங்களை எல்லாம் செங்கமலவள்ளி தாயாரும் செந்தாமரை கண்ணன் எம்பெருமானும் பங்கைய செல்வி நாச்சியாரும் பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டார். நாளைக்கு சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக வரப்போகிற குழந்தை இப்போ தயாராகின்றிருக்கு, ரொம்ப உத்தமமான ஆச்சாரியனாக இந்த குழந்தை வரப்போகிறதுன்னு பெருமாள் பிராட்டிகள் இந்த குழந்தைய பார்த்து அனுகிரகிச்சுருக்கா. இந்த சுவாமி அவதாரம் பண்ணது பெருந்தேவி தாயார் பேரருளாள பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. இந்த சுவாமி ஆளானது திருவள்ளரை புண்டரீகாட்சன் செங்கமல நாச்சியார் பங்கைய செல்வியாருடைய அனுகிரகத்தினாலே. இந்த சுவாமியினுடைய ஜன்மா, இவர் தாயார் திருவயிற்றிலே பிறந்தது தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலே. இந்த சுவாமியினுடைய ஞான ஜன்மா, இவர் ஆச்சாரியரிடத்திலிருந்து ஒரு வித்வானா, ஒரு வித்வத் சிரேஷ்டரா
ஒரு காலக்ஷேப அதிகாரியா உருவானது திருவள்ளரை புண்டரீகாட்சனுடைய திருவடி வாரத்திலே. இப்படி 2 திவதேச எம்பெருமான்களுடைய பூரண அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர் சுவாமி நடாதூரம்மாள். எங்களாழ்வான் திருவள்ளரையில எழுந்தருளி இருந்தார். திருவள்ளரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலும் எங்களாழ்வானுடைய உறவுக்காரா. யாராத்திலையாவது குழந்தை பிறக்கிறது, யாராவது பரமபதிக்கிறதுன்னு மாத்தி மாத்தி தீட்டு வந்துட்டே இருந்தது. இப்படியே கிரகஸ்தாலுக்கு நிறைய தீட்டு வந்து கொடுத்தானா காலக்ஷேபம் நின்று போயிடும். தீட்டு முடிஞ்சாவிட்டுதான் காலக்ஷேபத்தை தொடர முடியும். அதனால தொடர்ந்து தீட்டு வந்துட்டே இருக்கே, காலக்ஷேபத்துக்கு நிறைய தடங்கள் வர்றதே, நமக்கும் வயசாயிட்டே போறதே. இந்த குழந்தையினுடைய திருத்தகப்பனார் அவருக்கு வயசாருதுன்னு சொல்லிதானே நம்ம இடத்துல காலக்ஷேபத்துக்கு அனுப்பினார். நமக்கும் வயசாயிட்டு வருது, தீட்டா வந்து தடங்கள் பட்டுட்டே இருந்ததுன்னா இந்த குழந்தைய எப்படி தயார் பண்றது அப்படின்னு ஒரு வருத்தம் எங்களாழ்வானுக்கு. தீட்டு தெரிஞ்சாதானே கஷ்டம், தீட்டு தெரியாதபடிக்கு எங்கேயானும் தூரதேசத்துக்கு போயிடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினார். பெருமாள் பிராட்டியை சேவிச்சு அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய கொள்ளங்கொண்டான்னு சொல்லக்கூடியதான கிராமத்துக்கு எழுந்தருளினார் ஆச்சாரியனும் சிஷ்யனும். இந்த திருவள்ளரையில பெருமாள் பிராட்டி எல்லாம் சேவிச்சு அனுமதி வாங்கிண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் வடபத்திரசாயி, ரங்கமன்னார், ஆண்டாள், பெரியாழ்வார் இவாளையெல்லாம் ஆசதீர கண்டு சேவித்து மங்களாசாசனம் பண்ணிட்டு சிஷ்யரான நடாதூர் அம்மாளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி ஆழ்வார்களுடைய பாசுர அனுபவம், ஸ்தல புராணம் இதையெல்லாம் சொல்லி வைத்து பூரணமாக சேவை பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கொள்ளங்கொண்டான்னு சொல்லக்கூடியதான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பெரும்பாலும் வெளிமனுஷாலாம் வரமாட்டா, அதனால அங்க தீட்டெல்லாம் தெரியாது, நல்லபடியா காலக்ஷேபம் தொடரும் அப்படின்னு சொல்லி திருவுள்ளம்பத்தி அங்க இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல தொடர்ந்து சில காலம், சில வருஷங்கள் மீதி இருக்கக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி பூர்த்தி பண்ணினார் எங்களாழ்வான். இன்னைக்கும் வருஷத்துல ஒரு 3 நாள் அந்த கொள்ளங்கொண்டான் கிராமத்துல நடாதூர் அம்மாளுக்கு எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் சாதித்ததான அந்த இடத்துல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி இன்னைக்கும் ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸை நடத்தி கொண்டு வருகிறார் ஸ்ரீ உவே மகாவித்வான் வில்லூர் நடாதூர் கருணாகராச்சாரிய சுவாமி. இப்படி கொள்ளங்கொண்டான்ல காலக்ஷேபம் சாதிச்சுட்டே இருக்கிறச்ச எங்களாழ்வானுக்கு வயசாயிடுத்து. எங்களாழ்வான் பரம்பதி சுட்டார், கொள்ளங்கொண்டான்லயே பரம்பதி சுட்டார். ஏற்கனவே தனக்கு பசங்க இல்லாததுனால இவர் சிஷ்யரா மட்டுமல்லாமல் பிள்ளையாகவும் இருந்து சர்வசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு உறுதி வாங்கிட்டார் எங்களாழ்வான். அதன்படி நடாதூர் அம்மாளே ஆச்சாரியரான எங்களாழ்வானுக்கு அவருடைய திருமேனிக்கு பண்ண வேண்டிய சரம சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிவிட்டு திருவள்ளரைக்கு வந்தார். திருவள்ளரைக்கு வந்து எங்களாழ்வான் பரமபதி சுட்டார். அவருடைய திருவுள்ளப்படி அவருடைய திருமேனிக்கு சரம சம்ஸ்காரம் எல்லாம் கொள்ளங்கொண்டாங்களே நடந்து முடிஞ்சுடுத்து. அவருக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் ஆயிடுத்து, அவருடைய கைங்கரியம் எல்லாம் பறக்க பண்ணியாச்சு. இங்க இயல் பண்ணணும்னு சொல்லி உறவுக்காரால எல்லாம் கூட்டிண்டு இயல் கோஷி எல்லாம் பண்ணி முடிச்சு எங்களாழ்வானுடையதான பெருமை லோகத்திலே நிலவும்படியா எங்களாழ்வான் நம்மளை விட்டு மறைஞ்சுட்டார், இனி எங்களாழ்வானை நாம சேவிக்க முடியாது, அந்த குறை தீர அவருக்கு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்தை எங்களாழ்வானா நினைச்சு சேவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற திருவுள்ளத்தோடு கூட திருவள்ளர கோவில் ஸ்ரீ வைஷ்ணவா, அந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய அனுமதியை எல்லாம் பெற்றுக்கொண்டு சுவாமி எங்களாழ்வானுக்கு அவரை போலவே ஒரு விக்கிரகத்தை நடாதூர் அம்மாள் பண்ணி வைத்தார். நடாதூர் அம்மாளுக்கு ஆச்சாரியரான எங்களாழ்வான் திருவடியில அதீதமான பக்தி. அதனால ஆச்சாரியரான எங்களாழ்வான் திருவடியிலே தான் இருக்கும்படியாக அங்க போய் இப்ப திருவள்ளரையில சேவிச்சோமானா தாயார் சன்னதிக்கு முன்னாலே அந்த ஊர்ல அவதாரம் பண்ணின சுவாமி உய்யக்கொண்டாருடைய விக்கிரகம் இருக்கும். உய்யக்கொண்டார் மூலவர் உற்சவர் எழுதிருப்பார். அவருக்கு பக்கத்து சன்னதியிலே எங்களாழ்வான் எழுதிருப்பார். எங்களாழ்வான் திருவடிகள்ல சின்னதா நடாதூர் அம்மாவை எழுந்தருளியிருப்பார். அப்படியான ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி எங்களாழ்வானுக்கு விக்கிரக பிரதிஷ்டை உற்சவங்கள் எல்லாம் பண்ணி வைத்தார். பண்ணி வச்சுட்டு ஆச்சாரியனுடைய சேவையத்தான் இழந்துட்டோம், சுவாமி பரம்பதி சுட்டார், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுண்டு அவருடைய அனுபவத்தை பெறலாம்னு சொல்லி விக்கிரக பிரதிஷ்டைய கோவில்லையே பண்ணினார். எந்த இடத்துல அம்மாளுக்கு எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்தாரோ அந்த தாயார் சன்னதி முகப்பு மண்டபத்திலேயே அவருக்கு சன்னதியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் நடாதூர் அம்மாள். அப்படி பண்ணிட்டு என் கூட என் நிழல் போலவே நீ இருக்கணும்னு சொல்லிதான் என்ன சிஷ்யரா ஸ்வீகரிச்சுட்டார் சுவாமி. அதனால அவருடைய அர்ச்சா விக்கிரகத்திலும் அவருடைய திருவடி நிழலா நான் இருக்க விரும்புறேன்னு சொல்லி சின்னதா தன்னுடைய பிம்பத்தையும் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு கீழே பதித்து வைத்தார். வச்சுட்டு எங்களாழ்வான் விஷயமாக ஒரு தனியன் ஸ்தோத்திரமும் பண்ணி சமர்ப்பித்தார். ஸ்ரீ
श्रीविष्णु चित्तपद पंकज संगमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नोचेन्ममापि यतिशेखर பாரதீனாம் பாவः கதம் பவித்துமர்ஹதி வாக்விதேயः அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களாழ்வானுடைய தனியன் சிஷ்யரான சுவாமி நடாதூர் அம்மாள் சமர்ப்பித்த தனியன். நடாதூர் அம்மாள் அருளி செய்த தத்துவசாரம்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்திலே முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடியது ஆச்சாரிய வந்தனமான இந்த தனியன். இப்படி ஆச்சாரியனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி வைத்து தனியனும் சமர்ப்பித்தார். இதெல்லாம் ஆச்சாரிய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சிஷ்யனுடைய கிருத்தியங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ அந்த திவதேசத்திலே செந்தாமரை கண்ணன் எம்பெருமானுக்கு தாயாருக்கு எங்களாழ்வான் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அந்த கைங்கரியம் தொடரணும். அதே மாதிரி கோவில்ல பிரதிஷ்டை பண்ண எங்களாழ்வானுடைய விக்கிரகத்துக்கு திருவாராதனம் உற்சவம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக அந்த சுவாமியினுடைய தௌஹித்திர பரம்பரையை சேர்ந்த சில சுவாமிகளை ஏற்படுத்தி நீங்க தான் எங்களாழ்வான் பண்ணின கைங்கரியத்தை தொடரணும், நீங்க தான் எங்களாழ்வானுடையதான அர்ச்சா விக்கிரகத்திற்கு திருவாராதனம் உற்சவங்கள் திருநட்சத்திராதிகளை எல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நியமிச்சுட்டு அவளுக்கு அம்மாள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு விவகாரம். அம்மாளுக்கு ஆச்சாரியன் எங்களாழ்வான். எங்களாழ்வானுக்கு விசேஷமான ஒரு திருநாமம். என்ன திருநாமம்னா அம்மாள் ஆச்சாரியர்னு பேர். அதாவது அம்மாளுக்கு ஆச்சாரியர். பொதுவா ஆச்சாரியனை சொல்லிதான் இந்த சுவாமியினுடைய சிஷ்யன் அடியேன் அப்படின்னு நாம எல்லாம் பெருமையா சொல்லிப்போம். அதுதான் ஸ்வரூபம் நமக்கு. ஆனா குரு பரம்பரையில சில மகான்களுக்கு சிஷ்யரை சொல்லி ஆச்சாரியனை சொல்லக்கூடியதான பெருமை உண்டு. திருமல நம்பிகளை சொல்றச்ச ஸ்ரீபாஷ்யக்கார உத்தம தேசிகாய அப்படின்னு ராமானுஜருக்கு ஆச்சாரியன்னு சொல்றோம். அந்த மாதிரி எங்களாழ்வானுக்கு அம்மாள் ஆச்சாரியர், நடாதூர் அம்மாளுக்கே ஆச்சாரியர்னு சொல்லக்கூடியதான பெருமை. இவர் அம்மாள் ஆச்சாரியர் அப்படின்னு கொண்டாடினார். அதுல இருந்து அந்த வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு அம்மாள் ஆச்சாரியர்கள் அப்படின்ற விவகாரம் இன்னைக்கும் வழங்கி கொண்டு வருகிறது. இவெல்லாம் திருவள்ளரையில இருந்துட்டு பெருமாளுக்கும் சம்பிரதாயத்திற்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்படி இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஆத்துக்கு போய் தாயார் தோப்பனாரை சேவிக்கணும், தேவப்பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு செந்தாமரை கண்ணனுடைய நியமனத்தை பெற்றுண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அம்மாள். வந்து கொஞ்ச நாள் ஆத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தார் பெத்தவாளோட. தாயார் தோப்பனாருக்கெல்லாம் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணிட்டு தலை பண்ணி போட்டு பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு இருந்தார். இப்படியா இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு நாள் அம்மாளுடைய திருத்தகப்பனார் தேவராஜாச்சாரிய சுவாமி பரம்பரி சுட்டார், திருநாட்டுகள்ட்டார். பித்ரு கைங்கரியங்களை எல்லாம் பறக்க நடத்தினார். நடத்திட்டு இனி ராமானுஜரிடத்திலிருந்து நம்ம தாத்தா நடாதூர் ஆழ்வான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி அவர் எப்படி பலருக்கு ஸ்ரீபாஷ்ய ஞானத்தை வழங்கினாரோ அந்த மாதிரி எங்களாழ்வான் அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்ரீபாஷ்ய ஞானத்தை அடியேன் பலருக்கும் வழங்க வேணும் அப்படின்னு அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கிறபடினாலே தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல தேவப்பெருமாள் சன்னதியிலேயே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை தொடங்கினர். தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அஸ்திகிரி மலைக்கு மேலே தேவப்பெருமாளுடைய மல பிராகாரம், மேல பிராகாரம் வையமாளிகை பிராகாரம்னு பேரு. அந்த பிராகாரத்தில கிழக்கு பக்கத்துல ஒரு 4 கால் மண்டபம் உண்டு. அதற்கு கச்சிவாய்த்தான் மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்துலதான் தேவப்பெருமாள் எழுந்தருள் இருப்பார். திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு ஆளவட்டம் பரிமாறி அவரோட வார்த்தை சொல்லி பேசுவர். அந்த மண்டபத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான இடத்திலே சுவாமி நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ண தொடங்கினார். பெரிய மகான்களா மேதாவிகளா இருக்கக்கூடிய நிறைய சிஷ்யர்கள், பின்னால பெரிய ஆச்சாரிய புருஷாலா வந்தவா, பெரிய கிரந்தங்களை எல்லாம் எழுதினவா, இவாள்லாம் நடாதூர் அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா. அப்போ சில பேர் கேட்டா, சுவாமி காலக்ஷேபத்தை ஆத்துல சொல்லலாமே அல்லது வேற எங்கேயான சொல்லலாமே, ஆனா தேவரீர் குறிப்பா இந்த மண்டபத்துக்கு முன்னால காலக்ஷேபம் சொல்லக்கூடியதனுடைய சூக்ஷ்மம் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டா. அப்ப அம்மாள் சாதித்தார், இந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்துலதான் தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட பேசுவார், அவர் வீசுவார். பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்திலே ஒரு 6 சந்தேகங்கள் உண்டு, அதுக்கான பதில தேவப்பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லணும் அப்படின்னுட்டு திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பாஷ்யக்காரர் கேட்டார். அந்த சம்சயங்களை எல்லாம் இந்த மண்டபத்துல இருந்தபடிதான் தேவப்பெருமாள் தீர்த்து வைத்தான். அதுலதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான கட்டளைகள், அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேதயேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான சூக்ஷ்மோபதேசங்களை எல்லாம் தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுக்கு அருளி செய்து ராமானுஜருடைய மனசிலே இருந்த குழப்பம் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைத்து ராமானுஜரை ஆட்கொண்டான்.
அதன் பிறகுதான் ராமானுஜருக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே ஒரு ஆழங்கால் பட்ட பாண்டித்யம் புலமை ஏற்பட்டது. ஆக ஸ்ரீபாஷ்யக்காரர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நன்கு தெரிந்து கொண்டு, தேவப்பெருமாளுடைய திருவுள்ளத்தை நன்கு தெரிந்து கொண்டு, பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் பழைய விருத்தி கிரந்தங்களை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் பண்ணினாரே, அவர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆகி இன்னைக்கு நாம எல்லாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் விதை போட்ட இடம் இந்த மண்டபம். இப்போ எது சம்பிரதாயம், மோட்சம் போனோம்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னா யார கேட்கணும்? யார் மோட்சம் தரக்கூடியவனோ, யார் எல்லாத்தையும் படைச்சு காத்து இயக்கின்னு இருக்கிறவனோ அவனிடத்துல கேட்டாதானே அது உண்மையா இருக்கும். ஆகையினாலே மோட்சம் தரக்கூடிய பெருமாளையே கேட்கிறார். திருக்கட்சி நம்பிகள் மூலமா பெருமாள் சாதிக்கிறார், நானே பரதத்துவம், சரணாகதி பண்ணிண்டா பூர்வம் மோட்சம் தரேன் அப்படின்னு எல்லாம் பெருமாள் சாதித்தாரு. இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய வேர் போல இருக்கக்கூடிய, விதை போல இருக்கக்கூடியதான கருத்துக்கள். இதை வச்சுண்டு பூர்வாச்சாரியாளுடைய விருத்தி கிரந்தங்களை எல்லாம் வச்சுண்டு, ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், குறிப்பா திருவாய்மொழி பாசுரங்களை எல்லாம் வச்சுண்டு பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா தேவப்பெருமாள் திருவுள்ளம் உகக்கும்படியாக ஒரு பாஷ்யத்தை பண்ண வேணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் நம்ம சித்தாந்தப்படி பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணி அத சரஸ்வதி தேவியே அவ தலையில வைத்து கொண்டாடி அவளுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பட்டம் சூட்டினாலே, அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யம் அவதரிப்பதற்கு விதை போட்ட இடம் இந்த மண்டபம், ஸ்ரீபாஷ்யம் விளைந்த இடம். ஆகையினாலே இந்த இடத்துல தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல காலக்ஷேபம் சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அடியனுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அம்மாள் சாதித்தார். ஆக இப்பேற்பட்ட உத்தமமான இந்த மண்டபத்துக்கு கீழே தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்றதா நினைச்சுட்டு அம்மாள் பல காலம் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தார். பல சிஷ்யர்கள் அனுபவித்தா. இப்படியே காலக்ஷேபம் சாதித்து இருக்கிற சமயத்துல இடையில அம்மாள் ஒரு சமயம் விஜய யாத்திரையா திவதேசங்களுக்கெல்லாம் போனோம்னு சொல்லி யாத்திரை புறப்பட்டு போனார். அப்படி புறப்பட்ட போது சேது ஸ்நானம் பண்ணணும்னு திருப்புல்லானிக்கு எழுந்தருளினார். போற வழியில ராமேஸ்வரத்துல ஒரு பெரிய சைவர், பெரிய வித்வான், அவர் அம்மால வாதத்துக்கு கூட்டார். அவரோடு கூட வாதத்துக்கு போய் அவரை தோற்கடித்தார். அம்மாள் ஜெயித்தார். அங்கே ராஜாவாலே விசேஷமான சன்மானங்கள் எல்லாம் பண்ண பெற்றார். அதோடு கூட இன்னொரு இடத்துல ஒரு பிராமணருக்கு வேதாளம் பிடிச்சிருந்தது, பிசாசம் பிடிச்சிருந்தது. அந்த பிராமணரை யாரும் இன்னும் பண்ணி காப்பாற்ற முடியல. அம்மாள் பெரிய மகான், அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அம்மாளை சேவிச்சு அந்த பிராமணருடைய ஆமடையா பிரார்த்திச்சுட்டா. அந்த மாமி, சுவாமி இவருக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், இந்த பிசாசம் எல்லாம் இவர் விட்டு போறாப்புல தெரியல, தேவரீர் பெரிய மகான், தேவரீர் தான் இதை குணப்படுத்தணும்னு பிரார்த்திச்சுட்டா. உடனே சுதர்சனாழ்வான் தான் நோய் நொடிகளையும் பேய் பிசாசங்களையும் தோஷங்களையும் எல்லாம் போக்கக்கூடிய விசேஷமான சக்தி படைத்தவன், தேஜஸ் படைத்தவன். அந்த சக்கரத்தாழ்வானை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி அப்பவே சுவாமி ஹேதிராஜஸ்தவம்னு சொல்லக்கூடிய சுதர்சனாழ்வான் விஷயமான விசேஷமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திரத்தை அவர் பாடி சக்கரத்தாழ்வார மானசீகமா பிரார்த்திச்சுண்டார். சுவாமி, உன்னுடைய அனுகிரகத்தினாலே, உன்னுடைய தேஜோ விசேஷத்தினாலே இந்த பிராமணனுக்கு பிடிச்சிருக்கிற வேதாளம் இவனை விட்டு போயிடணும்னு சொன்னார். உடனே அது போயிடுத்து. இப்படி சுவாமி பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே வந்தார். ஒரு சமயம் சோழ தேசத்துக்கு சுவாமி யாத்திரையா போன போது அங்க சோழராஜாவினுடைய சபையிலே ஆனந்த மாத்வாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிதர் இருந்தார். அவரை வாதத்துல ஜெயிச்சு சுவாமி நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலநாட்டினார். இப்படி ஒரு ஸ்ரீபாஷ்யக்காரரை போல ஓரிடங்கள் எல்லாம் இதர சம்பிரதாயத்துக்காரால வாதத்துல ஜெயித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய வெற்றி கொடியாக திகழ்ந்தவர் ஆதூரம்மாள். அதோடு கூட வடதேச யாத்திரையெல்லாம் போனோம்னு சொல்லி வடதேச யாத்திரை போன போது காசி பக்கமா போய் கங்கையில தீர்த்தாமாடினார். தீர்த்தாமாடிட்டு அங்கே இருந்து சாரதா பீட்டத்துக்கு போனார். அங்கே சொந்த வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கிரந்தங்களை எல்லாம் கட்டாட்சிக்கலாம், புஸ்தகம் பார்க்கலாம்னு சுவாமி அங்க போனார். அந்த இடத்துல தானே சரஸ்வதி தேவி ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை வாங்கி தலையில வச்சுட்டு அவருக்கு பாஷ்யகாரர்னு பட்டம் எல்லாம் கொடுத்தா. அதையெல்லாம் நினைச்சு ராமானுஜருடைய திருவடிப்பட்ட இடம், அங்க போய் புஸ்தகம் எல்லாம் பார்க்கலான்னு போனார். அங்கே காசிராஜாவினுடைய சபையில ஒரு தார்க்கிகன், தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணக்கூடிய ஒருத்தன், வேற்று மதத்தை சேர்ந்தவன், இவரை வாதத்துக்கு கூட்டான். அவரோடு கூட வாதம் பண்ணி அவரை தோற்கடித்து அங்கும் சகல உபச்சாரங்களோடு கூட ராஜாவானவன் சுவாமிக்கு விசேஷ சன்மானம் சம்பாவனை எல்லாம் பண்ணும்படியாக அங்கேயும் நம்மளுடைய சம்பிரதாயத்தை ஜெயிக்க வச்சுட்டு வந்தார் சுவாமி. இப்படி போற இடத்துல எல்லாம் சுவாமி யாரானும் வாதத்துக்கு வந்தா அவளை தோற்கடித்து நம்ம சித்தாந்தத்தை நிலைநாட்டுவர். ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை உபன்யாசமா சாதிப்பார். பகவத் விஷயம் முதலான விஷயங்களை எல்லாம் உபன்யாசமா சாதிப்பார். பலர் சுவாமியை ஆசிரியிச்சு சமாசிரயணம் பண்ணிண்டா, சரணாகதி எல்லாம் பண்ணிண்டா.
இப்படி சுவாமி விஜய யாத்திரையில பலருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பலருடைய ஆத்மா கடை தேரும்படியாக எல்லாரையும் வாழ்வித்து விட்டு திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்து பழையபடி காலக்ஷேபத்தை எல்லாம் தொடங்க ஆரம்பித்தார். அப்படி காலக்ஷேபம் தொடர்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு நாள் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்ய வேண்டும்னு தேவப்பெருமாள் திருவுள்ளம் பற்றினான். ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜராலே இயற்றப்பட்டது. இதுவரைக்கும் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையா காலக்ஷேபமாவே தான் சொல்லிட்டு வரா. இருந்தாலும் இப்பேற்பட்ட மகான்கள் காலம் போக போக குறையலாம் ஒன்னும். ஆகையினால ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா ஒரு புஸ்தகம் இருந்தா அந்த புஸ்தகம் காலத்துக்கும் கை கொடுக்குமே. ஆகையினால அதுக்கு ஒரு கிரந்தம் வியாக்கியானமா அவதாரம் பண்ணணும்னு தேவப்பெருமாள் சங்கல்பிச்சுட்டான். எந்த தேவப்பெருமாள்? ராமானுஜர் ஜெகதாச்சாரியரா வரணும்னு சங்கல்பிச்ச தேவப்பெருமாள், ராமானுஜருக்கு சந்நியாசம் கொடுத்த தேவப்பெருமாள், ராமானுஜர் சரணாகதி பண்ணின தேவப்பெருமாள், ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை அருளி செய்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு வித போட்ட தேவப்பெருமாள், ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமும் வரணும் அப்படின்னு திருவுள்ளம் பத்துட்டான். அந்த சமயத்துல சுவாமி காலக்ஷேபம் சொல்லக்கூடியதான ரீதியை கேட்டு பல சிஷ்யர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த சுவாமி இடத்துல காலக்ஷேபம் பண்ணா விஷயம் மறக்கவே மறக்காது போல் இருக்கே, இவ்வளவு ஆச்சரியமா சாதிக்கிறாரு, சந்தேகம்னு ஒண்ணு வரவே மாட்டேன்றது, ஹயக்ரீவனுடைய மறு அவதாரமா இருக்காரே சுவாமின்னு பலபடியா கொண்டாடிட்டு வந்தா. சுவாமியினுடைய சிஷ்யாளுடைய பேரை சொன்னாலே சுவாமியினுடைய மேதா விலாசத்தினுடைய பெருமை தெரியும். சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான கிடாம்பிய புள்ளார் நடாதூர் அம்மாள் இடத்துலதான் காலக்ஷேபம் பண்ணினார். ஸ்ருத பிரகாசிகைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை அருளி செய்த சுதர்சன சூரி பட்டர்னு சொல்லக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வானுடைய பேரனார், அவரும் இங்கதான் காலக்ஷேபம் பண்ணார். வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சுவாமி பிள்ளலோகாச்சாரியருடைய அப்பா, அவரும் இங்கதான் காலக்ஷேபம் பண்ணினார். இந்த மாதிரி பல மகான்கள், பல வித்வான்கள், பல கிரந்தங்களை அருளி செய்த ஆச்சாரிய புருஷாலாம் இந்த சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் பண்ணி மகா வித்வான்களா வந்தா. அப்பேற்பட்ட ஞான விகாசம் இந்த சுவாமியினுடையது. இப்படி இந்த சுவாமி கூரத்தாழ்வானுடைய குமாரர் வேதவியாச பட்டர் இருந்தாரு, அவருடைய பேரனான சுதர்சன சூரின்னு சொல்லக்கூடிய ஸ்ருத பிரகாசிகாச்சாரியரும் அந்த காலக்ஷேப கோஷ்டியில இருந்தார். அவர் மேல மற்றவாளுக்கெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம். இந்த சுதர்சன சூரியன்னு சொல்லக்கூடிய சுவாமி மேல மற்றவாளுக்கெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம். ஏன்னா அந்த சுவாமி எத்தனை வருஷமா காலக்ஷேபம் கேட்டு இருக்கார், ஒரு நாளும் வாயை திறந்து பேசவே மாட்டார். வந்தேரானா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிப்பார். அப்படியே வந்து தூண் பக்கத்துல போய் தூணாட்டமா கல்லாட்டமா உட்கார்ந்துப்பார். காலக்ஷேபானா விட்டு சேவிச்சுட்டு புறப்பட்டு போயிடுவார். ஒரு நாளும் ஒரு சந்தேகம் கேட்டதில்லை, ஒரு நாளும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினதில்லை. அதனால மற்றவாளுக்கெல்லாம் அவர் பேர்ல ஒரு அலட்சியம். மற்றவாள்லாம் ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்கிறச்ச கூர்ந்து கவனிப்பாலாம். ஏதானும் சந்தேகம் வந்தா காலக்ஷேபம் முடிஞ்சா விட்டு கேட்பாலாம். வேற ஏதானும் சந்தேகம் இருந்தாலும் மற்ற சமயத்துல கேட்பாலாம். இப்படி எல்லாம் நாமெல்லாம் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறோமே. ஆனா இவர் வாயே திறக்கிறது இல்லையே. ஓஹோ, இவருக்கு ஏதானும் புரிஞ்சாதான சந்தேகம் கேட்பார், ஒன்னும் புரியல, சபையில ஏதானும் கேட்டு இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு அவமானமா போயிடுமே, அதனால வாயை திறக்க கூடாதுன்னு பேசாம இருந்துட்டு இருக்கார். விஷயம் புரிஞ்சாதானே மேல சந்தேகம் கேட்கறதுக்கு, விஷயமே புரியல, தூணோட தூணா சாந்திண்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பரிகாசமா அவர் ஒரு மாதிரி பேசினாலும். நாமளும் காலக்ஷேபத்துக்கு வந்தோம், பேசாம இருந்துட்டு காலக்ஷேபம் முடிஞ்சா விட்டு எழுந்து போயிடுவோம் கௌரவமா அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்காரு, இவருக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இது ஆச்சாரியரான அம்மாளுடைய திருவுள்ளத்திலே புண்பட்டது. என்ன, அப்படி ஒரு உத்தமமான சிஷ்யரை பார்த்து இவாள்லாம் இப்படி நினைச்சுட்டு இருக்காளே அப்படின்னு அம்மாள் நினைச்சுட்டாராம். அவருடைய பெருமை, அவருடைய ஞானம் என்னன்றதை மற்றவாளுக்கு தெரியப்படுத்தணும்னு அம்மாள் நினைச்சார். ஒரு நாள் என்ன பண்ணார், காலக்ஷேபம் ஆரம்பிக்கிற சமயம் எல்லாரும் வந்துட்டா. இந்த சுதர்சன சூரின்னு சொல்லக்கூடிய சுவாமி, சுதர்சன பட்டர் சுவாமி மட்டும் காலக்ஷேபத்துக்கு வரல. அம்மாள் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிற சமயம் ஆகியும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தார். மற்ற சிஷ்யா எல்லாம் கேட்டா, சுவாமி யாருக்காக காத்துட்டு இருக்கிறதே, காலக்ஷேபம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. சுவாமி சாட்சியாராம், எல்லாரும் வந்துட்டங்கோ, சுதர்சன பட்டன் வரணும், அவனுக்காக பார்த்துட்டு இருக்கேன், அவன் இன்னும் வரலையே அப்படின்னாராம். அதுக்கு மற்றவாள்லாம் சொன்னாலாம் சிரிச்சுண்டே பரிகாசமா, அவர் இங்க வந்தா என்ன வரல என்ன, அவர் காலக்ஷேபத்துக்கு வரதும் ஒண்ணுதான் வராததும் ஒண்ணுதான். இந்த மண்டபத்துல இருக்கிற கல் தூண்கள்ல ஒரு தூணாட்டமா உட்காந்து சாஞ்சிட்டு இருப்பார், பேசாம எழுந்து போயிடுவார். இவரெல்லாம் வந்து என்ன போறது, அவருக்காகவா எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு அவருக்கு காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி முணுமுணுத்தா. ஆச்சாரிய இடத்துல நேர பேசுற தைரியம் இல்ல. இது சுவாமி காதுல விழுந்துடுத்து. சுவாமி ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாராம். ரொம்ப சாத்விகியா அமைதியா பணிவோடு கூட ஆச்சாரிய பக்தியே வடிவெடுத்து ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாத சுதர்சன பட்டனை போய் இப்படி நினைச்சுட்டாலே, வாழலாம் தப்பா இட போட்டுட்டாலே, குறவா இட போட்டுட்டாலே, இது என்ன பாகவத அபச்சாரம்னு சுவாமி வருத்தப்பட்டாராம். உண்மையிலேயே இவாளுக்கெல்லாம் சுதர்சன பட்டன் கல் தூணா இல்ல வந்து இவாளை விட விசேஷமான ஞானம் உடையவனான்றதை தெளியப்படுத்தணும் அப்படின்னு சுவாமி சங்கல்பம் பண்ணினார்.
இப்படி இவர் நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல சுதர்சன பட்டர் வேத்து விறுவிறுக்க வேக வேகமா தேவப்பெருமாள் சன்னதி மலைப்படிகளை ஏறி மூச்சு வாங்க பதறிண்டே வந்து சேவிச்சாராம். உடம்பெல்லாம் உதிர்றது, உடம்பெல்லாம் வேத்து போறது, ஆச்சாரியன் நமக்காக காத்துட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடியதான அபச்சாரம். அதை நினைச்சு சுவாமி நடுநடுங்கி போய் அப்படியே வந்து வேத்து விறுவிறுக்க மன்னிச்சுக்கணும் சுவாமி, நாழி ஆயிடுத்து, இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஆயிடுத்து, என்ன மன்னிச்சிருங்கோ, இனி இப்படி நடக்காதுன்னு அழுதுண்டே பிரார்த்திக்கிறார். ஒண்ணுமில்ல, நீ ஆசுவாசப்படுத்திட்டு உட்காரு, உனக்கு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆரம்பிச்சது. நடுவுல இவருடைய பெருமை என்னன்னு மற்றவாளுக்கு தெரியப்படுத்தணும்னு சுவாமி நினைச்சுட்டார். ஒன்னும் அந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தில இருந்து ஒரு விஷயத்த சொல்லி, சுதர்சன பட்டா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சுதர்சன பட்டர் சொன்னாராம், சுவாமி இந்த வரிக்கு இதுதான் சாதாரணமான அர்த்தம், மேலோட்டமான அர்த்தம் அப்படின்னு மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொல்லிட்டு, அது போக முதல் முறை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னப்ப இந்த வரிக்கு நீங்க விசேஷமான ஒரு அர்த்தம் சாதிச்சீங்கோ, அதை சொல்லட்டுமா, அல்லது இரண்டாவது முறை காலக்ஷேபத்தப்ப இன்னும் விசேஷமா ஒரு அர்த்தம் சாதிச்சீங்கோ, அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாராம். கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. என்ன இவர் தூணோட தூணாட்டமா உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தா இத்தனை விஷயத்த கிரகிச்சுட்டு இருக்கார். மேம்போக்கான விஷயம்தான் நமக்கெல்லாம் தெரியும். அந்த விஷயத்த சொல்லிட்டு முதல் காலக்ஷேபத்துல இதை சாதிச்சீர், இரண்டாவது காலக்ஷேபத்துல இதை சாதிச்சீர், எதை சொல்லட்டோம்னு கேட்கிறாரே, அத்தனை மேதாவிலாசமா அத்தனை கூர்மையான ஞாபக சக்தியா இவருக்குன்னு இவரை பார்த்து பதறி போடலாம் எல்லாம். அப்போ ஆச்சாரியன் சாதிச்சேராம், முதல் முறை காலக்ஷேபத்துல சொன்ன விஷயத்த சொல்லுன்னு நேரம் அதை ஒரு அக்ஷரம் பிசகாம அப்படியே சொன்னார் சுவாமி. அப்புறம் இரண்டாவது முறை காலக்ஷேபத்துல என்ன சொன்னேன் சொல்லுன்னார், அதையும் அக்ஷரம் பிசகாம அப்படியே சொன்னார் சுவாமி. ஆச்சாரியனுக்கு அத்தனை சந்தோஷம். அப்பா நான் காலக்ஷேபத்துல என்ன சொன்னனோ ஒரு வார்த்தை மாறாம ஒரு அக்ஷரம் மாறாம சொல்றியே, எப்படி உன்னால முடிஞ்சது? ஆனா நீ பெரிய மகான், பெரிய வித்வான், உனக்கு நல்ல ஞாபக சக்தி, நீ நன்னா இருக்கணும்னு நேரம். சுவாமி இதெல்லாம் ஆச்சாரியரான தேவரீரிட்ட பிச்சை. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் இதுல? நான் என்ன மகான், எனக்கு என்ன பெரிய சக்தி உண்டு, எனக்கு என்ன பெரிய ஞாபக சக்தி உண்டு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எல்லாம் தேவரீரிட்ட பிச்சை, உம்ம திருவடிகள்ல இருக்கிற பக்தியினாலதான் எனக்கு இதெல்லாம் வர்றது அப்படின்னு சொன்னாராம். இப்போ மத்தவாள்லாம் வெட்கி தலை குனிந்து ஒரு மாதிரி பார்த்தாலாம். ஏதோ மேம்போக்கான விஷயத்தை தெரிஞ்சுட்டே நாம தான் பெரிய பண்டித்தான்னு நாம எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோமே, இவர் எத்தனை சூக்ஷ்மமா எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ல போனா, இந்த முதல் வாட்டி காலக்ஷேபத்துல இதுக்கு என்ன விசேஷார்த்தம் சொன்னார், இரண்டாவது வாட்டி காலக்ஷேபத்தப்ப என்ன விசேஷார்த்தம் சொன்னார் அப்படின்றதெல்லாம் இவாளுக்கு மறந்து போயிடுது. மேலெழுந்த வாரியான அர்த்தம் மட்டும் தெரியும். என்ன சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கா, தர்க்கம் வியாக்கரணம் எல்லாம் வாசிச்சிருக்கா, காலக்ஷேபம் எப்பயோ கேட்டது, இவாளுடைய ஞானத்தை கொண்டு சுவாமி சாட்சத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத சொல்லிட முடியும் வாழால. அது மட்டும் வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த சுவாமி சூக்ஷ்மமான விசேஷார்த்தங்கள் எந்தெந்த காலக்ஷேபத்துல என்ன சொன்னாருன்றது உள்பட வச்சுட்டு இருக்காரு. ஆமால இதெல்லாம் சுவாமி அன்னைக்கு சாதிச்சார், நமக்கு ஞாபகம் இல்லாத போயிடுத்து, இவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காருன்னு இவாளுக்கெல்லாம் அப்பதான் ஞாபகம் வந்துதான். இப்போ ஆச்சாரியர் அம்மாள் சொன்னாராம், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் அனுகிரகிச்சுட்டு மத்த சிஷ்யால பார்த்து சொன்னாராம், நீங்கள்லாம் இவரை பத்தி எவ்வளவு சாதாரணமா மட்டமா நினைச்சு என் காது படவே இவரை ஒரு மாதிரி ஏளனமா பேசினீங்கோ, இதெல்லாம் தப்பு. ஒருத்தர் சாதாரணமா இருக்கான்றதுக்காக அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு எடை போட்டுறக்கூடாது. ஆச்சாரியன் சன்னதியிலே நம்மளுடைய ஞானத்தை நாம வெளிப்படுத்த கூடாதுன்ற பணிவு அவருக்கு. மற்ற வித்வான்கள் சன்னதியிலே நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு காட்டிக்க கூடாதுன்ற பணிவு உடையவர் அவர். வித்யா வரலாம், வினயம் வர்றது கஷ்டம். வித்யா வினய சம்பன்னரா ரெண்டும் சேர்ந்தவராக முழு குடமா நிறைகுடமா இருக்கார் அவர். அதனால யாரையுமே ஒன்னும் தெரியாதுன்னு ஏளனமாக நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோமானா நமக்கு ஒன்னும் தெரியாத போயிடும்னு ஆச்சாரியர் வாழ்க்கெல்லாம் நல்ல புத்தி சொன்னார். சொல்லிட்டு, அப்பா அதெல்லாம் போட்டோம், எப்பயோ காலக்ஷேபத்துல சொன்ன விஷயங்களை எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணா போல சொல்றையே, ரெக்கார்ட் பண்ணா போலன்ற வார்த்தை அடியே இப்ப சொல்றேன், அப்ப ரெக்கார்டிங் எல்லாம் இருந்ததோ என்னமோ தெரியல, அப்படியே சொல்றையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சுவாமி சொன்னாராம், எல்லாம் தேவரீரிட்ட பிச்சை. ஆச்சாரியரான தேவரீர் திருவடிகள்ல தேவப்பெருமாளுக்கு சமானமான பக்தியை வச்சுட்டு இருக்கேன் அடியேன். உம்ம பெருமாளாட்டமா நினைச்சு சேவிக்கிறதுனால உம்ம நிகிரகத்தினால எனக்கு நிக்கிறது. ஒரு நாளும் தேவரீர் சாதிக்கிற விஷயங்களை எல்லாம் அன்னன்னைக்கு போய் ஓலையில எழுதி வச்சுடுவேன் அடியேன், மறக்காம இருக்கிறதுக்காக. அதை பலமுறை சேவித்து மனசுலயும் பதிஞ்சு போயிடுத்து. அதனாலதான் கையில எந்த குறிப்பும் இல்லாமல் ஓலையும் இல்லாமல் அடியானால மனப்பாடமா சொல்ல முடிஞ்சது. உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் மறக்காம இருக்கிறதுக்காக எழுதிக்கிறாராம். எங்க எழுதிக்கிறார்? மனசுன்னு சொல்லக்கூடிய சுவத்துல எழுதிக்கிறார். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நோட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன், டைரியில எழுதி வச்சுக்கிறேன்,
பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லி நாமெல்லாம் ஆரம்ப காலத்துல நிறைய பண்ணுவோம். ஆனா அதை பல காலம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். எழுதினதை எடுத்து பார்க்கிற வழக்கம் நமக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா, கிரகிக்கிற போதே மனசுல வச்சுக்கணும். அப்படி மனசுல கிரகிக்கிற விஷயங்கள் தான் கடைசி மட்டும் வரும்னு சொல்லி ஆழ்வாருடையதான திருவுள்ளம். அதை அனுபவத்தினால நாமளும் உணர முடியாது. எத்தனையோ எங்கெங்கோ கேட்டு எழுதியிருப்போம், அதெல்லாம் எடுத்து பாக்குறோமா இல்லையான்னு கூட தெரியாது. மறந்து போறதுன்னு சொல்றவா எழுதிக்கலாம், தப்பில்ல. ஆனால் காகிதத்துல எழுதுறதை விட முக்கியமானது மனசுல எழுதிக்கிறது. அதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி சுவாமி சாட்சத அடியன் ஓலையிலையும் எழுதிட்டேன், மனசுலயும் எழுதிட்டேன். சுவாமியினுடைய அனுகிரக பிக்ஷையினால அடியன் இந்த விஷயத்த சொன்னேன்னார். ஆச்சாரியனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓலையில எழுதி வச்சிருக்கியா, ஏதா கொண்டா பார்க்கலாம் அப்படின்னார். உடனே ஆத்துக்கு ஓடோடி போய் அந்த சுவாமி கொண்டாந்து அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிக்கிறச்ச ஒரு விஷயம் சொல்றார், இதுல அடியனுடைய காரியம் ஒண்ணுமே இல்ல, சுவாமி சாதிச்ச விஷயத்த அப்படியே கேட்டு எழுதினேன். ஸ்ருதமானது, ஸ்ருதம் அப்படின்னா காதாலே கேட்டது, நான் ஸ்ருதம் பண்ணினது, என் காதாலே கேட்டதை பிரகாஷிக்கை வெளிப்படுத்தினேன், அவ்வளவே அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை சமர்ப்பிச்சாராம். ஆச்சாரியரான அம்மாளும் கொண்டாடி அதுக்கு ஸ்ருத பிரகாஷிக்கைன்னு பேர் சூட்டினர். அதாவது ஆச்சாரியன் திருவாக்காலே காதாலே கேட்டதை வெளிப்படுத்தின புஸ்தகம் அப்படின்னு ஸ்ருத பிரகாஷிக்கைன்னு பேர் வைத்து, தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவன் திருவடிவாரத்திலே ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஒரு வியாக்கியானமும் அவதாரம் பண்ணிவிட்டது அப்படின்ற பூரணமான நிறைஞ்ச மனசோட அம்மாள் தேவப்பெருமாள் திருவடிகள்ல அந்த கிரந்தத்தை சமர்ப்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மகான்கள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பண்றாலே அதுக்கு முக்கியமான வியாக்கியான கிரந்தம் ஸ்ருத பிரகாஷிகான்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தம் தான். நடாதூர் அம்மாள் வாயாலே அருளி செய்த விஷயங்களை சிஷ்யரான சுதர்சன சூரி பட்டர் கையாலே எழுதி வைத்ததான புஸ்தகம். கிட்டத்தட்ட நடாதூர் அம்மாளுடைய கிரந்தம் தான் இது. இந்த ஸ்ருத பிரகாசிக்க இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தம் தெரியாது. இப்படி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை நமக்கெல்லாம் விளக்கும்படியான கிரந்தத்தை பண்ணின ஆச்சாரியரான அம்மாளுக்கும் சிஷ்யரான சுதர்சன சூரிய பட்டருக்கும் நாமெல்லாம் எத்தனை தரம் விழுந்து சேவித்து தண்டன் சமர்ப்பித்தாலும் அந்த கைமாறு நம்மளால பண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதுதான் வாஸ்தவம். இப்படி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஈடு இணை இல்லாத ஒரு அற்புதமான வியாக்கியானம் தேவப்பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே அனுகிரகித்தது. அப்போ அங்க இருந்த பெரியவாள்லாம் பேசிண்டாலாம், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்யும் போது அவருக்கு துணையா நடாதூர் ஆழ்வானும் கூரத்தாழ்வானும் இருந்தா, அந்த ஸ்ரீபாஷ்யத்தை நடாதூர் ஆழ்வானுடைய பேரரான நம்ம ஆச்சாரியர் நடாதூர் அம்மாள் தேவப்பெருமாள் சன்னதியில காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்த போது அதே கூரத்தாழ்வானுடைய கொள்பேரரான சுதர்சன பட்டர் எழுதி புஸ்தகமாக்கிவிட்டார். இப்படி இவாளுடைய ரெண்டு வம்சத்துடையதான சம்பந்தம், இந்த ரெண்டு வம்சங்களும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு பண்ணக்கூடியதான பங்களிப்பு கைங்கரியம் நாளும் தொடர்ந்துட்டே வரதுன்னு கொண்டாடினாலாம். அப்படிப்பட்ட உத்தமமான மகான்களை வாழலாம். அவளுக்கு ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயம் என்றும் கடன்பட்டிருக்கிறது. இப்போ நடாதூர் அம்மாளுக்கு அம்மாள் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கான வரலாறு. நடாதூர் அம்மாள் பல காலம் கச்சிவாய்த்தான் மண்டபத்தருகே காலக்ஷேபம் எல்லாம் சாதிச்சுட்டு தேவப்பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு தேவப்பெருமாளுடைய திருவாராதனம் உற்சவம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வருவார். தேவப்பெருமாள் இடத்துல ஒரு அதி விலட்சணமான அபாரமான பக்தி அம்மாளுக்கு. தேவமற்றறியேன் அப்படின்னு நம்மாழ்வாரை தவிர வேற தெய்வம் தெரியாதுன்னு மதுரகவிகள் சொன்னாரு. அம்மாளுக்கு தேவப்பெருமாளை விட்டா வேற தெய்வம் தெரியாது, அத்தனை பக்தி தேவப்பெருமாள் இடத்துல. ஒரு நாள் ராத்திரி தேவப்பெருமாளுடைய ஏகாந்த சேவை, பெருமாள் சயனிச்சுக்கிற சமயம், அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக சுண்ட காய்ச்சிய பால் எடுத்துட்டு வர்றார். கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு போறார். அம்மாள் சன்னதியில நின்று தேவப்பெருமாளை வெச்ச கண்ணு வாங்காம சேவிச்சுட்டு இருக்கார். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சுவாமி தேசிகன் மாதிரி பெரிய மகான்கள் அப்ப எழுந்தருள் இருந்தா அவள்லாம் மங்களாசாசனம் பண்ணன பிரக்கிரியெல்லாம் கொண்டு ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு இருக்கார் தேவப்பெருமாளை. தேவப்பெருமாளுடைய திரு கல்யாண குணங்களும் திருமேனி அழகும் அம்மாளுடைய உள்ளத்திலே வெள்ளமிட்டு ஓடுகிறது. அப்படியே ஆழ்வாராட்டமா உருகி உருகி தேவப்பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கார். அந்த சமயம் பார்த்து அர்ச்சக சுவாமி உஷ்ணமான பாலை ஆவி பறக்க கொண்டு போனார். பெருமாளுக்கு கண்டருள பண்ண போனார். அம்மாளுக்கு மனசு அப்படி பதறி போயிடுத்து. சுவாமி தயவு பண்ணி ஒரு நிமிஷம் நிறுத்துங்கோ, அந்த பாலை பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டாம். இத்தனை கொதிக்கிற பாலை, ஆவி பறக்கக்கூடிய இந்த பாலை பெருமாளுக்கு கண்டருள பண்றீங்களே, பெருமாளுடைய நாக்கு சுட்டு விடாதா? பெருமாள் நாக்குல கொப்பளமே வந்துடும் போல் இருக்கு அப்படின்னார். அர்ச்சக சுவாமி சொன்னாராம், சுவாமி நேத்து காலக்ஷேபத்துல பெருமாளுடைய வாயில இருந்து தானே அக்னி வந்தான்னு தேவரீர் சாதிச்சது. பெருமாளுடைய வாயில அக்னியே இருக்கிறச்ச சுடுற பால் எல்லாம் பெருமாளை என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டாராம். நீர் கேட்கறது வாஸ்தவம் தான், ஆனா பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை எப்படி பண்ணணும்?
நம்மாத்து குழந்தையாட்டமா பச்சிலங்குழந்தையாட்டமா பாவித்துதான் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். ஆகையினாலே ஒரு குழந்தை எத்தனை சூட பொறுக்குமோ அந்த திட்டமான சூட்ல தான் பெருமாளுக்கு தலிகையோ பாலையோ கண்டருளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாதங்கோ, தயவு பண்ணி அந்த பாலை அடியனண்ட கொடுங்கோன்னு சொல்லி வாங்கி கையலம்பிண்டு கையை சோதிச்சுண்டு சுத்தமா வந்து அந்த பாலை அர்ச்சக சுவாமியின் இடத்துல இருந்து வாங்கிண்டு விசிறியால அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா விசிறி ஒரு உத்தரணி அப்பப்ப அதுல விட்டு ஒரு உத்தரணி பால் எடுத்து கையில குத்தி பார்ப்பார் சூடு எப்படி இருக்குன்னு. குழந்தையனுடைய வாய் தாங்குற சூடு வந்த போது இப்ப பால் சுகோஷ்ணமா வாய் தாங்கக்கூடிய நாக்கு தாங்கக்கூடிய சூட்டோட இருக்கு, இந்த பாலை பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுங்கன்னு சொல்லி அர்ச்சக சுவாமியின் இடத்துல கொடுத்தார். அர்ச்சக சுவாமி கண்கள்ல தாரதாரியா ஜலம் விட்டுண்டு இந்த தாய போன்ற பரிவு இத்தனை வருஷமா தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியனுக்கு வரலையே, இந்த ஆச்சாரியருக்கு வந்திருக்கிறதுன்னு இந்த சுவாமியை பார்த்து அத்தனை பக்தியோடு கூட கைகூப்பி அந்த பாலை வாங்கி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணினார். தேவப்பெருமாளும் அந்த பாலை சாட்டான். ஒரு குழந்தை சாப்பிடக்கூடிய சுகோஷ்ணத்தோடு கூட பால் இருந்தது. பொதுவா பெருமாளுக்கு கண்டருளை பண்ணக்கூடிய தலிகை பால் எதுவா இருந்தாலும் சரி ஆறி அத்வானமா போய் சில்லுன்னு இருக்கிறதும் பண்ணக்கூடாது, அடுப்புல இருந்து இறக்கி கொதிக்க கொதிக்கவும் பண்ணிடக்கூடாது. திட்டமான சூட்ல நாக்கு தாங்கக்கூடிய சூட்ல குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சூட்ல தான் கண்டருளை பண்ணணும்னு நம்ம பெரியவாளுடையதான நியமம். அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தேவப்பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷமா ஒரு வார்த்தை சொன்னான் தேவப்பெருமாள், அம்மா அப்படின்னா. எப்படி யசோத பிராட்டி பார்த்து பார்த்து என்ன கவனிச்சுட்டாலோ, எப்படி கௌசல்யா மாதா என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுட்டாலோ, அந்த மாதிரி இந்த அர்ச்சாவதாரத்திலே தேவப்பெருமாளா இந்த அஸ்திகிரி மலை மேல நின்று இருக்கேனே, எனக்கு ஒரு அம்மா இல்லையே, எனக்கு பார்த்து பார்த்து பண்றதுக்கு யசோதா மாதா மாதிரி கௌசல்யா மாதா மாதிரி ஒரு அம்மா இல்லையேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அந்த குறை போக தேவரீர் தாயாட்டமா எனக்கு சுகோஷ்ணமான பாலை சமர்ப்பித்தீர். தேவரீர் தான் எனக்கு அம்மா, அம்மாவோ அப்படின்னு கூட்டாரான். அதுல இருந்து சுவாமிக்கு வாத்ஸ்ய வரதகுரு வாத்ஸ்ய வரதாச்சாரியர் என்கிற திருநாமம் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து சுவாமி நடாதூர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவரானபடியினாலே தேவப்பெருமாள் அம்மான்னு கூட்டபடியினாலே நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியதான விசேஷமான திருநாமமே சுவாமிக்கு நிலைத்து விட்டது. இப்படிதான் வாத்ஸ்ய வரதகுரு நடாதூர் அம்மாளாக ஆனார். இப்போ தேவப்பெருமாளுக்கு சுவாமி அம்மாவாயிட்டார். அதனால முறைப்படி பெருந்தேவி தாயாருக்கு சுவாமி என்ன ஆனோம்? மாமியார் ஆனோம். பிரம்மாவுக்கு சுவாமி பாட்டியானோம். இந்த விஷயத்த அந்த நடாதூர் வம்சத்தை சேர்ந்த ஆச்சாரியா ஒரு ஸ்லோகமா படிச்சிருக்கா. புத்ரினே சிதசித் பித்ரா பௌத்ரினே பரமேஷ்டினா நுஷாவதே ஜெகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நமஹ. எல்லா லோகங்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இவர் தாயாரானார். எல்லா லோகங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் இவருக்கு மாட்டு பொண்ணானா. எல்லா லோகங்களுக்கும் பிதாமகனா தாத்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா இவருக்கு பேரனானான். அப்பேற்பட்ட வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமியை அடியேன் வணங்குறேன்னு சொல்லி அந்த விசேஷமான ஸ்லோகம் கொண்டாடுறது. இப்பேற்பட்ட சுவாமி திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணணும்ன்றதுக்காக திருமலைக்கு எழுந்தருள்றார். அந்த வழியில சீடர்களோடு கூட யாத்திரை போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு தேவதாந்தரத்தை உபாசனை பண்ணக்கூடிய ஒருத்தன் சுத்திர மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய அல்ப மந்திரங்களை பயன்படுத்தி அந்த மந்திரிக்கப்பட்ட குங்குமத்தை கொண்டு சுவாமியோட போயிட்டு இருக்கிற சிஷ்யால எல்லாம் மயக்கம் போட்டு விழும்படியா பண்ணிட்டான். ஏன்னா சுவாமியினுடைய பெருமையை சகிச்சிக்க முடியல அவனால. உடனே சுவாமி சுதர்சன ஆழ்வான் விஷயமா தான் பண்ணின ஹேதி பொங்கவஸ்தவத்தை அனுசந்தானம் பண்ணி சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினால அவளை எல்லாம் அந்த மந்திரக்கட்டுல இருந்து விடுவித்தார். விடுவிச்சுட்டு அவன் போட்ட மந்திரக்கட்டு திரும்ப அவனையே போய் தாக்கிடுத்து அவன் பேச்சு மூச்சு இல்லாத விழுந்து போட்டான். ரொம்ப அவஸ்தப்பட்டான். அவன் துடிக்கிறத பார்த்துட்டு அவனுடைய ஆமடையா சுவாமியினுடைய திருவடிகளில் விழுந்து சேவித்து அவனை காப்பாற்றும்படியா பிரார்த்திச்சா. உடனே சுவாமி கருணையோடு கூட நம்ம சிஷ்யாலையெல்லாம் இப்படி பண்ணினானே அவனுக்கு தேவைதான் அப்படின்னு விடாம தாய் போல இறங்கி போனா போறதுன்னு அவனுக்கு சுதர்சன மந்திரம் ஜபித்து தீர்த்தம் தெளிச்சார். எழுந்து சொஸ்தமாயிட்டான். தேவரையருடைய மகிமை தெரியாம தேவரையர் இடத்துல விளையாடிவிட்டேன், மன்னிச்சிருங்கோ, அடியான தேவரையருடைய சிஷ்யரா ஏத்துக்கணும், அடியானுக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். சுவாமி அவனுக்கு முறைப்படி சமாசிரயணம் எல்லாம் பண்ணி வைத்து சரணாகதி பண்ணி வைத்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். மோட்சம் போகும்படியாக அனுகிரகம் பண்ணினார். அப்போ அடியேன் சேர்ந்த எல்லாரும் அவன் ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு பிரயோகம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சுவாமி ஆட்டமா இருந்தானோ அவனுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருப்பா. அந்த ஊர்ல அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த நிறைய பேரை இவாளும் என்ன நம்பி இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா இவாளையும் திருத்தி பண்ணி கொள்ளணும்னு பிரார்த்திச்சார். உடனே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சமாசயனம் பண்ணி வைத்து சரணாகதி பண்ணி வைத்து அவளும் மோட்சம் போகும்படியா அனுகிரகம் பண்ணினார். உடனே அவனுடைய ஞாபகத்துல ஒரு அக்ரஹாரத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவன் கேட்டுட்டான். அப்போ லாடன்னு பேர் அவனுக்கு.
அவனுடைய பேர்ல லாடாகிரகாரம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரத்தை சுவாமி பிரதிஷ்டை பண்ணினார். அதுதான் பின்னால லாடபுரம் லாடவரம் அப்படின்னு இப்ப சொல்லப்படக்கூடிய அக்ரஹாரம். அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இந்த சுவாமியின் இடத்துல பஞ்சசம்ஸ்காரமும் சரணாகதியும் பண்ணி கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். இப்படி சுவாமி பலரை திருத்தி பண்ணி கொண்டார். இந்த லாடவரத்துல இருந்து அப்படியே திருமலை ஏறி பெருமாளை சேவிக்கிறதுக்காக படியேறி போயிட்டு இருக்கார் சுவாமி. திருமலை ஏறி போறச்ச முதல்ல திருச்சானூர்ல போய் தாயாரை சேவிச்சுட்டு கோவிந்தராஜனை சேவிச்சுட்டு மலை ஏறி பெருமாள் சேவிக்க போயிட்டு இருக்கார். நல்ல களைப்பு, ஆகாரம் இருந்தா நன்னா இருக்கும்னு தோன்றது. என்ன பண்றது, எப்படி ஆகாரம் கிடைக்கும்? ஒரு க்ஷணத்துல ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ புருஷன், நித்திய சூரியாட்டமா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் மலையில திருவேங்கடமுடையானுக்கு கண்டருள பண்ற வெள்ளி கங்காலத்தை நிறைய தொத்தியோன்னத்தை தயிர் சாதத்தை எடுத்துட்டு தலைமையில வச்சுட்டு படியிறங்கி வரானா. எதிர வந்து நடாதூர் அம்மாள் கிட்ட வந்து கைகூப்பி, அடியன் திருமலையில இருந்து வரேன், திருமலை பெரிய கோவில்ல இருந்து வரேன், அடியன் அனந்தாழ்வானுடைய சிஷ்யன், எம்பெருமான் கண்டருளின பிரசாதத்தை நீங்க எல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், இது பகவத் சங்கல்பம் அப்படின்னு. நீ அனந்தாழ்வானுடைய சிஷ்யன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சுவாமி கேட்டார். ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாளுடையதான பிரசாதத்தை ஸ்வீகரிக்க கூடாதுன்னு சம்பிரதாயம். அப்போ அடியன் அனந்தாழ்வான் சிஷ்யன் தான், அவரோட தனியனை சொல்றேன் பாருங்கன்னு சொல்லி அந்த பிராமணனா வந்த பெருமாள் இவராவே ஒரு தனியன் பண்ணி அனந்தாழ்வானுடைய தனியன்னு சொன்னாராம். அந்த தனியனை கேட்டா அனந்தாழ்வான் தனியனாட்டம் தெரிகிறது, அதனால ஏத்துண்டான்னு சொல்லி அந்த கங்காலத்தை வாங்கி இவாள்லாம் நன்னா வயிறார அந்த பெருமாளுடைய பிரசாதமான தொத்தியோன்னத்தை சாப்பிட்டுட்டு அந்த கங்காலத்தை திருப்பி கொடுத்துட்டா. இந்த சமயத்துல மலையில என்ன நடக்கிறது, பெருமாளுக்கு அம்சம் பண்ண தொத்தியோன்னத்தை கங்காலத்தோட காணோம், யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையேன்னு ஒரு கலபை. பார்த்தா இவா எடுத்தாளா அவ எடுத்தாளான்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கான் ராஜா. அந்த சமயத்துல பெருமாள் அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி சொன்னாராம், மகா பக்திமானா மகா ஆச்சாரிய புருஷரா இருக்கக்கூடிய அம்மாள் நம்மள மங்களாசாசனம் பண்றதுக்காக சிஷ்யாலோட வந்துட்டு இருக்கார். அவளுக்கெல்லாம் மலையேறி வரைச்ச நல்ல பசி எடுத்தது, அவ சாப்பிடணுன்றதுக்காக நான் தான் என்னுடைய பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தேன், கவலைப்படாதங்கோ, அந்த பாத்திரம் அது இருக்கு பாருங்கோ, அந்த குலசேகரன் படிக்க அந்த பக்கம் பாருங்கோ பாத்திரம் இருக்கும், எடுத்துக்கோங்க, ஒன்னும் விசாரப்படாதங்கோ, அம்மாள் வருவர், அவரை முறைப்படி சகல மரியாதைகளோடு கூட வரவேற்று என்ன மங்களாசாசனம் பண்ணி வச்சு மரியாதை பண்ணணும், அது உங்களுடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி திருவேங்கடமுடியான் சொன்னானோ. சொன்னபடி பார்த்தா அந்த படிக்கு அந்த பக்கம் அந்த கங்காலம் இருக்கு, தொத்தியோனம் எல்லாம் விநியோகம் பண்ணிட்டது போல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. இப்போ திருவேங்கடமுடையானே அம்மாளுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தான், அப்பேற்பட்ட மகான் அப்படின்னு தெரிஞ்சின்ற அர்ச்சக பரிசாரகா சன்னதிக்காரெல்லாம் முறைப்படி பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரி முதலான மரியாதைகளோடு கூட திருமலையினுடைய எல்லைக்கு போய் அம்மால பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்படியா சகல மரியாதைகளோட வரவேற்றா. அம்மாளும் சிஷ்யகோஷ்டியோடு கூட திருவேங்கடமுடையானை ஆழ்வார்களுடைய அனுபவத்தின்படி உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லக்கூடிய ரீதியிலே மங்களாசாசனம் பண்ணி அனுபவித்தார். இப்படி அம்மாளுடையதான உத்தமமான திருவேங்கடமுடையான் மங்களாசாசனம் நடந்தது. அம்மாளுடையதான பெருமையை திருவேங்கடமுடையான் வெளியிட்டான். பண்ணிட்டு திரும்பவும் காஞ்சிபுரம் திரும்பினார். பழையபடி காலக்ஷேபத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்தார். 20 வருஷம் அல்ல, 40 வருஷம் அல்ல, 100 வயசு வரைக்கும் அம்மாள் காலக்ஷேபம் சொல்லிட்டே வந்தார். 100 வயசு ஆயிடுத்து, அதுக்கப்புறம் 110 வயசு வரைக்கும் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தார் அம்மாள். 100 வயசுக்கு மேல 10 வருஷம் வாழ்ந்தார். 110 வயசுலயும் கடைசியை மட்டும் காலக்ஷேபத்தை அம்மாள் விடாத சொல்லிட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டி நடக்கிறச்ச தூப்புள்ள இருந்து சுவாமி தேசிகன் 5 வயசு குழந்தை பாலதேசிகன் அவர் அழிச்சுட்டு அவருடைய ஆச்சாரியரும் மாதுளருமான அப்புள்ளார் அம்மாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு வரார். அப்போ அம்மாள் ஏற்கனவே காலக்ஷேபம் ஆரம்பிச்சு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சொன்ன போது திடீர்னு இந்த குழந்தை வந்த உடனே சுவாமி தேசிகன் பரம தேஜஸ்வியா கண்ணநாட்டமா இருப்பாராம். அவருடைய பிரகாசத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் வாயடைச்சு போய் பேச்சு மறந்து போயிடுத்து. ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தது அப்படியே நிறுத்திட்டார். என்ன ஆச்சாரியன் நிறுத்திட்டாரு, என்ன நடக்கிறதுன்னு சிஷ்யா எல்லாம் திரும்பி பார்த்தா பெருமாளாட்டமா ஒரு குழந்தை தேஜஸ்வியா பிரகாசிக்கிறது. அவர் தான் நம்ம தேசிகன் வெங்கடநாதன். அவரை பார்த்தார், என்ன இத்தனை பிரகாசமா இருக்கானே குழந்தை. அப்புள்ளார பார்த்து, ராமானுஜா இது யாருன்னு கேட்டாராம் சுவாமி. அடியனுடைய தங்க குமாரன், அடியன் மருமான். காலக்ஷேபத்துக்கு போறேன்னு சொன்னா கூட கேட்காம மாமா நான் உன்னோட வரேன்னு சொல்லி என்னோட வந்துட்டான். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய தேவரீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி இருக்கட்டும், காலக்ஷேபத்தை தொடரலாம் அப்படின்னு அம்மாள் சொன்ன போது எங்க விட்டோன்றது அம்மாளுக்கு மறந்து போயிடுத்து. ஆச்சாரியன் எங்க விட்டாருன்னு சிஷ்யாளுக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து. ஞாபகப்படுத்தி பாக்குறா, ஞாபகம் வரல. அம்மாள் அப்புள்ளார பார்த்து கேட்கிறார், ராமானுஜா எங்க விட்டோன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இல்ல சுவாமி அடியான மறந்து விட்டேன்னார் அப்புள்ளார். அப்போ சுவாமி தேசிகன் அந்த வரிக்கெல்லாம் அர்த்தம் தெரியறதோ என்னமோ அதெல்லாம் அப்புறம்
அம்மாள் எங்க நிறுத்தினேரோ அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து கொடுத்தாராம் அந்த 5 வயசுல. உடனே அந்த குழந்தைய கிட்ட அழிச்சுண்டுவான்னு சொல்லி சுவாமி தேசிகன் அப்படியே சேர்த்து கட்டிண்டு மடியில உட்காத்தி வச்சுண்டு உச்சி முகந்து அனுகிரகம் பண்ணி, இந்த குழந்தை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ராமானுஜரை போல ஒரு பெரிய ஆச்சாரியனாக வருவான், வந்து 3 லோகங்களும் இவனாலே பயன் பெறும்படியாக ஆச்சாரியகம் பண்ணுவான், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இவனாலே தழைக்கும், எனக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வந்துட்டான் அப்படின்னு இவனை பார்த்த உடனே எனக்கு தோணி போயிடுத்து. இவன் விசேஷமான ஒரு ஆச்சாரியனா, நிறைய கிரந்தங்களை எல்லாம் பண்ணக்கூடியவனா, சம்பிரதாயத்தை வாழ்விப்பான்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தினால ஆசீர்வாதம் பண்ணினார் அம்மாள். பிரதிஷ்டாபித வேதாந்தः பிரதிக்ஷிப்த பகிர்மதः பூயாஹ த்ரைவித்யமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு சம்பிரதாயத்தை வாழ்விக்கக்கூடிய தெய்வ குழந்தை இதுன்னு அனுகிரகம் பண்ணினார் அம்மாள். இந்த அனுகிரகத்தின்படிதான் தான் 100க்கும் மேற்பட்ட பல கிரந்தங்களை அருளி செய்து 100 வருஷங்களுக்கும் மேலாக எழுந்தருளியிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, ராமானுஜ தரிசனத்தை சுவாமி தேசிகன் வாழ்வித்தருளினார் அப்படின்னு சுவாமி தேசிகனே தன்னுடைய பல கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்ரீமத்யாம் ஸ்யாதசா வித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிசிததியா வெங்கடேஷேன கிளுப்தஹ. இன்னைக்கு தேசிகனா நான் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கேனோ, எத்தனை கிரந்தங்கள் பண்ணியிருக்கேனோ, எத்தனை சம்பிரதாய காரியங்கள் பண்ணியிருக்கேனோ, அதெல்லாம் என்னுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் ராமானுஜாச்சாரியருடைய அனுகிரகம். அதுக்கும் மேல என்னுடைய பிராச்சாரியரான வரதாச்சாரியர்னு சொல்லக்கூடிய நடாதூரம்மாளுடைய அனுகிரகம்னு சுவாமி தேசிகனே கொண்டாடி இருக்கார். சுவாமி தேசிகனாக ஆனது நடாதூரம்மாளுடைய தீர்க்க தரிசனத்தோடு கூடின மங்களாசாசனத்தினாலே. சொல்ல போனா சுவாமி தேசிகனை நமக்கு ஆச்சாரியனா கொடுத்தவர் நடாதூரம்மாள்னு சொல்லி அவர் திருவடிகள்ல நாம விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட குழந்தைக்கு தேவரீரே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் சாதிக்கணும், இந்த குழந்தையும் வித்வான் ஆக்கணும், தகுந்த வயசு வந்தா விட்டு உபநயனம் எல்லாம் ஆனா விட்டு தேவரீரே காலக்ஷேபம் சாதிக்கணும்னு அம்மாள் விழுந்து சேவிச்சு பிரார்த்திக்கிறார். அப்போ அம்மாள் சொன்னார், அப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப நாள் இருந்து இந்த சின்ன குழந்தை வளர்ந்து இவனுக்கு காலக்ஷேபம் சொல்ற வரைக்கெல்லாம் நான் இருப்பேன்னு எனக்கு தோணல. அதனால இந்த வசந்த பொறுப்பை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். இவன் சாதாரண குழந்தை இல்ல, நான் அனுகிரகம் பண்ணிருக்கேன், அதுவும் தேவப்பெருமாள் சன்னதியில பண்ணின மங்களாசாசனம் சத்தியம், அது பலிக்கும். இவன் சம்பிரதாயத்திற்கு ஒரு பாஷ்யகாரராட்டமா வரப்போறான், இவனை வித்வான் ஆக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, இதை நீ அவசியம் பண்ணிட்டு தான் நீ பரம்பதிக்கணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டார், நியமிச்சுட்டார். நீயே இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம் எல்லாம் சொல்லி ஆச்சாரியனாக இருன்னு சொன்னார். ஒருவேளை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால சுவாமி தேசிகன் குழந்தையா வந்து அம்மால சேவிச்சிருந்தா அம்மாலே காலக்ஷேபம் சொல்லி இருப்பார் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட ஒரு உகப்பு அம்மாளுக்கு சுவாமி இடத்துல இருந்தது. இதையே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் அவருடைய மங்கலத்திலே யோபால்யே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் அப்படின்னு குழந்தை பருவத்திலேயே பிராச்சாரியனான நடாதூர் அம்மாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் சுவாமி தேசிகன் கொண்டாடினார். இந்த சுவாமி ஒரு முறை ஒரு யாத்திரை போனப்போ ஒரு பிராமணருக்கு சில பேர் சூன்யம் வைத்து அவர் கண் பார்வை போகும்படியா பண்ணிவிட்டா. அவருடைய மனைவி சுவாமி காலில் வந்து விழுந்து, சுவாமி இவருக்கு பார்வை போயிடுத்து, இவர் தான் எங்க ஆத்துக்கு ஒரே சம்பாதிக்க கூடியவர், நீங்க இவருக்கு பார்வையை மீட்டு தரணும்னு பிரார்த்திக்கவே உடனே தேவப்பெருமாளை பிரார்த்தித்து அவருக்கு பார்வையை கொடுத்தார். எப்படியானா கூரத்தாழ்வான் தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி ஞானக்கண்ணை பெற்றாரோ, எப்படியானா ஹரிதவாரண பிருத்தியர் தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பார்வையை பெற்றாரோ, அந்த மாதிரி அம்மாள் அந்த பிராமணருக்கு தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பார்வையை பெற்றுக் கொடுத்தார். அப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினவர் அம்மாள். நடாதூர் அம்மாளுக்கு வரத விஷ்ணுவாச்சாரியர், தேவராஜாச்சாரியர், சுதர்சனாச்சாரியர், கேதீஷாச்சாரியர்னு சொல்லி 4 திருக்குமாரர்கள் இருந்தா அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்றது. இதுல இந்த வரத விஷ்ணுவாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய குமாரர் தான் கட்டிகாசதம் அம்மாள் அப்படின்னு நேத்து அனுபவித்த ஆதிவன் சடகோப சுவாமியினுடைய காலக்ஷேப ஆச்சாரியரான சுவாமி. இப்படி அம்மாளுடைய பரம்பரை பெரிய ஆச்சாரிய பரம்பரை. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, ராமானுஜ தர்சனத்தை வாழ்வித்த நடாதூர் அம்மாள் 110 வருஷங்கள் இந்த நிலவுலகிலே எழுந்தருளியிருந்து தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்செடுத்தோ அப்படின்னு திருவுள்ளம் பத்தி திருநாடு அலங்கரித்தார். அம்மாள் பரம்பதி சுட்டார். அம்மாளுடைய பிரதான சிஷ்யர்களான சுவாமி கிடாம்பி அப்புள்ளார், சுதர்சன சூரி பட்டர்னு சொல்லக்கூடிய ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர், இவெல்லாம் அம்மாளுடைய குமாரர்களை கொண்டு நல்லபடியா பறக்க அவருடைய சர்ம கைங்கரியத்தை எல்லாம் நடத்தினா. அம்மாள் பரமபதிக்கிறச்ச சிஷ்யர்களுக்கும் குமாரர்களுக்கும் ஒரு உபதேசம் பண்ணினார். சிஷ்யர்களையும் குமாரர்களையும் 2 பக்கத்துலையும் வச்சுட்டு, என்னுடைய அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு பூரணமா இருக்கும், ஆனால்
எம்பெருமானார் திருவடியே நமக்கு தஞ்சம் என்றிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பதிச்சார். இது குரு பரம்பரையில பார்த்தா நன்னா தெரியும். எல்லா பூர்வாச்சாரியாலும் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் வந்த எல்லா ஆச்சாரியாலும் பரம்பதிக்கிறச்ச சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்ற வார்த்தை ராமானுஜர் திருவடிகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரை நினைச்சுட்டு இருங்கோன்னு சொல்லிதான் பரம்பதிச்சா. அந்த மாதிரி நடாதூர் அம்மாளும் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்றிருங்கள்னு சொல்லி திருநாட்டை அலங்கரிச்சுட்டார். இப்படி பரம்பதிக்கிறச்ச தனக்கு சமாசிரயணமும் வேதாத்தியனம் பிரபந்தாத்தியனம் ரகசிய காலக்ஷேபம் எல்லாம் சாதித்த ஆச்சாரியரான திருத்தகப்பனார் தேவராஜாச்சாரியருடைய திருவடிகளையும் தனக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலான காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்த ஆச்சாரியரான எங்களாழ்வானுடைய திருவடிகளையும் தியானம் பண்ணி கொண்டு அம்மாள் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அம்மாள் பரம்பரிச்சது கலி 4377வது யுவ வருஷம் கிபி 1175 மாசி மாச சுக்லபக்ஷ சதயம் கூடிய பஞ்சமி திதி அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. அம்மாளுடைய சரம கைங்கரியங்கள்லாம் ரொம்ப பறக்க நடந்தது. அம்மாள் அருளி செய்த கிரந்தங்கள் நிறைய கிரந்தங்கள். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மகாவித்வானா எழுந்தருளி இருந்த கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி நடாதூர் அம்மாள் அருளி செய்த கிரந்தங்கள் அப்படின்னு ஒரு 15 கிரந்தங்களை பட்டியலிட்டு இருக்கார். தத்வசாரம், பிரபன்ன பாரிஜாத்தம், பிரமேயமாலா, ஆன்மிக சூடாமணி, ஆராதன கிரமம், பிரமேயசாரம், மங்களாசாசனம், ஞானசாரம், ஜெயந்தி தர்ப்பணம், ஹேதிராஜஸ்தவம், ரகசிய சங்கிரகம், சதுர்லக்ஷண சங்கிரகம், பரதத்துவ நிர்ணயம், திரமிடோபனிஷத் சங்கிரகம், ஸ்ரீபாஷ்ய சங்கிரகம் என்பதாக 15 கிரந்தங்களை அருளி செய்தார்னு அந்த மகாவித்வான் கணக்கிட்டு இருக்கார். இதுல பல கிரந்தங்கள் இன்னைக்கு கிடைக்கல, ஆனா பல கிரந்தங்கள் கிடைக்கவும் கிடைக்கிறது. தத்துவசாரத்துக்கு பிரபன்ன பாரிஜாதத்துக்கெல்லாம் உத்தமூர் சுவாமியே வியாக்கியானத்தோடு கூட புஸ்தகம் போட்டிருக்கார், நமக்கு கிடைக்கிறது. இப்படி சம்பிரதாயத்திற்கு பல விதத்தினாலும் கைங்கரியம் பண்ண அம்மாளுடைய திருநட்சத்திர தன்னைக்கு அம்மாளுடையதான திருவடிகளை தியானித்துக் கொள்வோமாக. இந்த விஷயங்கள் எல்லாம் அம்மாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய வரத குரு வைபவ பிரகாசிகா முதலான கிரந்தங்கள்ல இருந்து பல காலமா நடாதூர் அம்மாள் வம்சத்து ஆச்சாரியர்களாலே சொல்லப்பட்டும் எழுதப்பட்டும் வந்தது. குறிப்பா வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமின்னு சொல்லக்கூடிய மகா ஆச்சாரிய புருஷரும் அவருடைய திருக்குமாரரா இப்ப எழுந்தருள் இருக்கக்கூடிய மகாவித்வான் வில்லூர் கருணாகராச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாதேசிகனும் பல பிரசங்கங்கள்ல அம்மாளுடையதான வைபவத்தை சொல்ல சொல்ல கேட்டு எழுத எழுத சேவித்து இத்தனையும் பதிந்து போய் தான் அடியன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆச்சாரிய புருஷர்களும் சாதிக்கக்கூடிய அனுகிரகத்தினாலேதான் நம்மாலே எல்லா ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் அனுபவிக்க முடிகிறது. அந்த மகோபகாரத்துக்காக வில்லூர் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச ராகவாரிய மகாதேசிகன் ஸ்ரீநிதி சுவாமி திருவடிகளிலையும் பிரகிருத்தம் சுவாமி கருணாகராரிய மகாதேசிகன் திருவடிகளிலையும் புனః பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அமைகிறேன். நடாதூர் அம்மாளுடைய தனியன் வந்தேகம் வரதாரியம் தம் வத்சாபிஜனபூஷணம் பாஷ்யாமிருத பிரதானாத்யா சஞ்சீவயதி மாமபி. ஸ்ரீவத்ச குலத்துக்கு அலங்காரம் போலே திகழ்பவர் நடாதூர் அம்மாள். அவர் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை நமக்கெல்லாம் காலக்ஷேபம் மூலமா கொடுத்து நம்ம ஆத்மாவானது அழியாதபடிக்கு பண்ணுகிறார் அப்படின்னு அந்த தனியனுடையதான அர்த்தம். அமுதம் சாட்டவன் ஒரு நாளும் சாக மாட்டான். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய அமுதத்தை அதுவும் நடாதூர் அம்மாள் மூலமா வாங்கி சாட்டவா அவ நிச்சயம் வைகுண்டத்துக்கு தான் போவா, அவளுடைய ஆத்ம வஸ்து வீணாகாது அப்படின்னு அம்மாளுடையதான தனியன். இந்த தனியன் ஸ்மரணையோட கூட அடியன் உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். சுவாமி நடாதூர் அம்மாள் திருவடிகளே சரணம்.